பெரும் திரளாக இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். தலைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. திரைப்பட பாடல்கள் இலக்கியம் ஆகுமா, இலக்கியம் ஆகாதா? காலையில் எந்திரிச்சு ஒரு பாட்டை நம்ம கேட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு தான் மனசுலேயே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காலையில் ஒரு நல்ல பாட்டை கேட்க சொல்லுவாங்க எல்லாரும். சில பக்திமான்கள்லாம் காலையில் ஒரு முருகன் பாட்டை கேட்டால் சாயந்தரம் வரைக்கும் முருகன் தான் மனசுக்குள்ளேயே குடியிருப்பார். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவேன். இந்த பாட்டை கேட்டு போவார். சாயங்காலம் வரைக்கும் அவர் வேற எது வந்தாலும் அந்த பாட்டு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. காலையில் நல்ல பாட்டை கேட்டுட்டு போனோம், நல்ல சிந்தனைகள் உள்ள பாட்டை கேட்டு போனோம். அப்போதான் இந்த மாலை வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த நெல்லை மாவட்டத்திற்கு பாடகர்கள் என்றால் அது ஒரு பெரிய குரூப்பு. கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி என்ற அந்த அற்புதமான கம்பீர குரல் உள்ள ஒரு கலைஞன். நெல்லை கரிசல் கோயில் கிருஷ்ணசாமியினுடைய பாட்டுன்னு சொன்னாலே அந்த எழுத்தாளர் சங்கத்தின் மேடைகளில் அப்படி ஒரு கம்பீரம். அங்கனையே பாட்டு எழுதி அங்கனே மேடையில் ராகம் போட்டு பாடின வரலாறுலாம் உண்டு. திருமங்கலம் கலை இரவுல ஷாஜகான் ஒரு வாத்தியார், அவர் உடனே ஒரு பாட்டை எழுதிட்டார். அவங்க லவ்வரை நினைச்சு எழுதிட்டார். லவ்வரை நினைச்சா தான் எந்த நேரத்தில் வேணாலும் பாட்டு வரும்ல, அழகா எழுதினார். அமுத மழையில் என் கவிதை நனைகிறது, நிலவே கொஞ்சம் குடைபிடி, சந்தங்கள் பாடிடும் சந்தன குயிலென வந்திறங்கி ஓர் கவிபடி, இதழில் நெளியும் ஓர் புன்னகை மின்னல் இதயம் கீறுவதை படம்பிடி, மின்னும் அழகெல்லாம் அவள் முகத்தினை பாராமல் நிரந்தரமாய் ஒரு தடை விதி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். அதை கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி கிட்ட இந்த மேடையில் சைடில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவரு என்கிட்ட உட்காந்து இப்படி ஒரு பாட்டை கொடுத்துட்டாரு. உடனே பாடணும்னு சொல்றாங்க. பாடிரவான்னாரு. பாடியா, உனக்கு தெரியாததான். அற்புதமான கம்பீர நாட்டை ராகத்துல ஒரு 10 நிமிடத்தில் டியூன் போட்டு மேடையில் பாடினாரு கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி. அமுத மழையில் என் கவிதை நனைகிறது, நிலவே கொஞ்சம் குடைபிடி, சந்தங்கள் பாடிடும் சந்தன குயிலென வந்திறங்கி ஓர் கவிப்படி அப்படின்னு பாடினோன்ன கூட்டமே கைதட்டி ஆர்ப்பரிச்சிச்சு. அங்கனையே ஒரு பாட்டு எழுதி இசையமைத்து மேடையில் பாடி மக்களிடம் அங்கீகாரம் வாங்கிய கரிசல் கிருஷ்ணசாமி. அவர் இந்த பாட்டு மட்டும் இல்லை, அன்னைக்கெல்லாம் போக்குவரத்து கழகம் பேரில் இருந்துச்சு. இங்கே வந்து கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம், மதுரையில் பாண்டியன் போக்குவரத்து கழகம், திண்டுக்கல்ல ராணிமங்கம்மாள் போக்குவரத்து கழகம், சென்னையில் பல்லவன் போக்குவரத்து கழகம், அது மாதிரி சேரன் போக்குவரத்து கழகம், கோயம்புத்தூரில், திருச்சியில் சோழன் போக்குவரத்து கழகம், அப்படி இருந்துச்சு. அப்போ அந்த போக்குவரத்து கழக பஸ்ஸுகளை பற்றி ஒரு பாட்டு கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி பாடியிருக்காரு. கட்டபொம்மனும் சேரனும் சோழனும் முட்டி மோதும் ரோடு, கற்பிணி பெண் வைத்து சிசுவும் பிதுங்கி வீழும் நெரிசல் ஓவர்லோடு, கட்டபொம்மனும் சேரனும் சோழனும் முட்டி மோதும் ரோடு, மூச்சு திணறுறாரு கோடாலி கொண்டையிட்ட வள்ளுவ பெருமான் மொழியும் பிதுங்குறாரு, அவர் குந்த இடமில்ல டிரைவர் சீட்டுக்கு மேல தொங்குறாரு, பாவம் மேல தொங்குறாரு, கட்டபொம்மனும் சேரனும் சோழனும் முட்டி மோதும் ரோடு, கற்பிணி பெண் வைத்து சிசுவின் பிதுங்கி வீழும் நெரிசல் ஓவர்லோடு அப்படின்னு எழுதினார். கோடாலி கொண்டையிட்ட வள்ளுவ பெருமான் மொழியும் பிதுங்கி இடமில்லாம டிரைவர் சீட்டுக்கு மேல தொங்குறாருன்னு எழுதியிருப்பார். அன்னைக்கு அந்த போக்குவரத்து கழகத்தின் போக்குவரத்து நெரிசலை பற்றிய ஒரு பாட்டை கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி பாடுவார். பாட்டுங்கிறது நமக்கு பிடிக்காத விஷயம் இல்லை. சின்ன குழந்தைய கூட நல்ல தாலாட்டு பாடினா தான் தூங்கும். பாட்டுனா என்னன்னு தெரியாத ஒரு கிழவி மரத்தடியில பிள்ளைய போட்டு தன்னுடைய பேரனையோ பேத்தியையோ அந்த கிழவி பாட்டு தூங்க வைக்குது. பாட்டே கிடையாது, சவுண்டு தான். தூங்குறாங்க. இதை கேட்டுட்டு அந்த கிழவியோட அந்த ஈன குரலுக்கு அந்த குழந்தை தூங்கும். ஆனா இதே குரலை ஒரு ஆம்பளை தாளாட்டினான்னா தூங்காது. அவன் குரல்ல தாளாட்டினான்னு வச்சுங்க,
அவன் நான் தூங்கிக்கிறேன் உன் வேலையை பாரியா, ஏயா என்ன காண்டாம இருக்க மாதிரி இப்படி கத்துனா நான் தூங்க வேணாமான்னு எந்திரிச்சிடுறேன். திரைப்பட பாடல்களில் கூட தாலாட்டு பாட்டு, பெண்கள் பாடுற தாலாட்டுலாம் எவ்வளோ மென்மையாக இருக்கும் பாருங்க. எங்கள் அம்மா நான் குழந்தையா இருக்கிறப்ப பாடி தாலாட்டின பாட்டு, அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்வளராயன் ராஜா, கணவனை கண்கண்ட தெய்வம், சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா. எவ்வளவு பாட்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் எழுதின சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவள வாய்மலர் சிந்திடும் மலரே ஆறாரோ வண்ணத்தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆறாரோ. பெண்கள் பாடுற தாலாட்டுலாம் இப்படிதான் இருக்கும். ஆம்பளைய பாடுற தாலாட்டை தேடி பாருங்க சினிமாவில். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அவன் தொட்டியை விளக்கிட்டு, ஏயா நானாவா வந்து பிறந்தேன், கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா உனக்கு, பெத்து போட்டுவிட்டு ஏண்டா பிறந்தேன்னு கேட்குறிய, நான் என்ன பதில் சொல்றது இந்த கேள்விக்கு. அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு இவரை பத்தி. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. இப்படித்தான் இருக்கும் தாலாட்டுங்கிறது. குழந்தைய பிறந்தோன்னு தூங்குறது, அதுக்கு வளர்ந்தோன்னு பாடுறதுக்கு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கு வயசுக்கு வந்தோன்னு பாடுற நலுங்கு பாட்டு, வளைகாப்புக்குன்னு பாடுற பாட்டு, அதுக்கப்புறம் திருமணத்துக்குன்னு பாட்டு, அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு குழந்தை பெத்தோன்னா அதுக்கு தாலாட்டு, குழந்தை பெத்து வயசாகி 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பான். செத்தா பாட்டு பாடி சோகத்தை வெளிப்படுத்துற ஒரே சமுதாயம் தமிழ் சமுதாயத்தை தவிர வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. செத்த பிறகு கூட ஒப்பாரி. எங்க மதுரை பக்கம்லாம் டெத்து வீட்டில் வெறும் சோக பாட்டா ரெக்கார்டு பண்ணி மைசெட் போட்டுக்கிட்டு இருப்பேன். வெறும் சோகப்பாட்டு சிடி, அதுக்குன்னே வரிசையா எந்த பாட்டோட தொடங்குவாங்க தெரியுமா? ஆடியா ஆட்டம் என்ன, இதான் காலையில் 6 மணிக்கு. 2வது பாட்டு போனால் போகட்டும் போடா. அடுத்த பாட்டு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்று ஆனடி. மத்தியானம் 1 மணிக்கு சோதனை மேல் சோதனை போதும் வடா சாமி. சாயந்தரம் போடுவான் உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா. வெறும் சோகமா. ஒருத்தன் சீடிய பதிவு பண்றப்ப கொஞ்ச நேரம் அங்கிட்டு போயிட்டான் டீயை குடிக்க, வேற ஒரு பாட்டை இடையில மிக்சிங்க போட்டாங்க. பாடியை தூக்கிட்டு கிளம்புறேன், ஆடியா ஆட்டம் என்ன, ஆஹா சிச்சுவேஷனல் சாங்கடா அப்படின்ட்டு பாடியை தூக்கி கொண்டு போய் அந்த தேர்ல வைக்க போற நேரத்துல மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு வந்தார காணலியே. பாடியை தூக்கிட்டு இருந்தவன சிரிச்சு உருள்றேன். மச்சான் தான் கிளம்பி போயிட்டு இருக்காரு, அவரை இனிமே பார்த்து என்ன பார்க்காம என்ன, தலைவாழை இலை போடுங்க ஊரை விருந்துக்கு வர சொல்லுங்கன்னு சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனை சுடுகாட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மைசூருக்காரனை வெளுத்துட்டாங்க. ஏண்டா ஏண்டா இப்படி. கல்யாண வீட்டுக்குன்னே சில பாட்டு வெறும் மகிழ்ச்சி பாட்டா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை இன்னைக்கு உள்ள கூட்டு வர்றதுக்குன்னே ஒரு பாட்டு. நான் சின்ன பிள்ளையா காலத்துல இருந்து அந்த பாட்டு தான். சாரதா படத்துல மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. இந்த பாட்டை அன்னைக்கெல்லாம் ரெக்கார்டு பிளேயர்ல போடுவாங்க. அது 33 ஸ்பீட்ல வைக்க வேண்டிய பாட்டு. அவசரமா அந்த ரெக்கார்டு போடுறவரு 28ல வச்சுட்டாரு. பொண்ணு மாப்பிள்ள நிக்கிறாங்க, போடுறா பாட்டை. மணமகளே மருமகளே
அந்த பிள்ளை பயந்துருச்சு. என்னடா வேற சைனா மொழியில் கூப்பிட்டு பாட்டு வைக்கிறாங்கன்ட்டு, ஒழுங்கான ஸ்பீடில் வைடா அப்படின்னோடனே லாஸ்ட்டுக்கு தள்ளி விட்டாங்க. 45 இது தள்ளி விட்டோன்னே, மணமகளே மருமகளே வா அப்படின்னா அந்த பிள்ளை, நான் இன்னொரு நாள் வர்றேன், கூப்பிட்றப்பே இப்படி மிரட்டி கூப்பிட்றாங்களே, நான் வந்து குடும்பம் நடத்துறதா வேணாமாடான்ட்டு. அதுக்கப்புறம் ஒழுங்கான ஸ்பீடில் வச்சான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 வலதுலே நின்றுச்சு. அந்த பிள்ளை காலை எடுத்து வச்சுட்டு திருப்பி இறக்கிருச்சு. சகனம் சரியில்லை, வேணாம் அப்படின்னு. ஒரு பாட்டு நம்ம உடம்புல எவ்வளோ ஒரு பாதிப்பை உண்டாக்குது. இந்த திரை இசை பாடல்கள் இலக்கியமாகும் அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர். இலக்கியமாகும் நீங்களா? அதான பெரிய இலக்கியவாதி. நீங்க போய் இலக்கியம் ஆகாதுன்னு பேசலாமா? இலக்கியமாகும் என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் என்னுடைய அருமை தங்கை. ஆண்டாள் நாச்சியாரை போல கவிதையிலும் கதைகளையும் அருமையான சிந்தனைகளையும் தமிழ் பண்பாட்டையும் நிலைநிறுத்தி பேசுவதில் அவருக்கென்று ஒரு மொழி நடையை வைத்து தமிழ்நாடு முழுவதும் ரசிக பெருமக்களை பெற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவரோடு இணைந்து பேசுவதற்கு நான் என்ன பாட்டு பாடுறேன், அவர் பாடினார்னா எங்க பேட்டையிலிருந்து ஒரு 4 பேர் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். அப்படி ஒரு கம்பீரமான குரல். டிஆர் மகாலிங்கம் வேணுமா, திருச்சி லோகநாதன் வேணுமா, எல்லா டிஎம் சவுந்தரராஜன் வேணுமா, எல்லா குரலையும் இந்த ஒரு இடத்துல வச்சு அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கார். அவர்தான் நூலகத்துறையில் நூலகராக தேவகோட்டையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தம்பி தேவகோட்டை ராஜன். நல்ல பாடகர், நல்ல பேச்சாளர். இலக்கியமாகும் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. திரைப்பட பாடல்கள் இலக்கியம் ஆகாது அப்படின்னு பேசுறதுக்கு என் அருமை தம்பி இந்திய ராணுவத்தில் கப்பற்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். சென்னையில் ராயபுரத்தில் குடியிருக்கிறார். அவர் சினிமா பாட்டில் அவர் பேசின பேச்சு உலகம் முழுவதும் வைரல் ஆயிடுச்சு. ஒரு பாட்டு, புது பாட்டு, நீங்க என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு கோனார் நோட்ஸ் போட்டுருவார். அப்படி ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதர். எந்த பாட்டுக்கு அவர் விளக்கம் சொன்னார்னா, இந்த திருநெல்வேலியை மையமாக வச்சு ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொன்னார். லாலா கிட்டோல் டொபிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா, என்னெல்லாம் விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா, அடி அண்டக் பண்டக் தமு கடிக்கிற டோலு மையா கொப்சா உட்டாம்பாரு கப்சா அப்சக்கல்லு மாலியா ஆத்து பக்கம் வாரியா இல்லாட்டிட்டா வடிப்போம் கண்ணே கங்கம்மா குண்டு சட்டியில் குதிரை ஏறுவோம் லாலாக்கு டோல் டொபிமா. இந்த பாட்டை நான் பாடி இப்படிலாம் பாட்டு எழுதுறாங்களேன்னு சொன்னேன். அதுக்கு மேடைக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. நடுவர் அவர்களே, இந்த பாடல் ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு பாடல். லாலா என்றால் என்ன? திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம். டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி. மாவு வைக்கும் பெட்டியில் அடுப்பிலே அல்வா கிண்டி கொண்டிருக்கும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கொள், ஏனென்றால் உன் சேலையில் தீ பற்றிவிடக்கூடும் என்பதற்காக, அந்த பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா என்று எழுதினார். கவிஞர் வாலி கண்ணீர் விட்டு அழுதுட்டார். சத்தியமா இப்படி நினைச்சு நான் எழுதவே இல்லடா, எப்படித்தான் உங்கால் இதுக்கெல்லாம் இப்படி விளக்கம் கொடுக்குறானோ அப்படின்னாரு. அது மாதிரி பல பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, மிக சிறப்பான சிந்தனைகளை தனக்கே உரிய பாணியில் பேசும் என் அருமை தம்பி கவிஞர் இனியவன் இலக்கியம் ஆகாது என்ற அணியில் பேச வந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேச வந்திருப்பவர் கடலூர் தணிகைவேலன். புதிய பாடல்களை பாடி பேசுவதில் அவருக்கென்று ஒரு ஆற்றல், மிக சிறப்பான ஆற்றலை பெற்றவர். அவர் பேச்சாளர், பாடகர் மட்டுமல்ல, ஒரு குறும்பட இயக்குனர். அநீதியின் ஒரு குறும்படத்தை இயக்கினார். அந்த படத்தில் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் கதாநாயகனா நடித்தான். அப்போ அவன் ஒரு பெரிய கம்பெனியில் 1 லட்ச ரூபா சம்பளத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்.
இவர் என்னைக்கு கேமரா டேஸ்ட் அவனுக்கு காமிச்சாரோ அதை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு இப்போ முழு நேர நடிகர் ஆயிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகிய கண்ணேன்னு ஒரு படத்தில் ஹீரோவா நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ சாமானியன்னு ராமராஜன் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கான். ராமராஜனுடைய ரீஎன்ட்ரியில் அவன் கதாநாயகனை நடிக்கிறான். இது மாதிரி என் மகனை நடிகனாக்கிய டைரக்டர், முதல் டைரக்டர் கடலூர் தணிகைவேலன். நல்லா பேசுவாங்க. இலக்கியம் என்பதற்கு என்ன வரையறை அதை சொல்லிட்டு அவங்க பேசிடுவாங்க. ஒரு பாடலை எப்போது இலக்கியம் என்று சொல்லுவோம்? அதில் அழகியல் இருக்கணும், ரசிப்பதற்குரிய தன்மைகள் அந்த பாடலில் இருக்கணும். இரண்டாவது குணம், இலக்கினை இயம்ப வேண்டும். நாம் எந்த வாழ்க்கையை நோக்கி போகணும் அப்படின்ட்டு நமக்கு வழிகாட்டணும். வழிகாட்டுவது மட்டுமல்ல, கற்பனை ஆற்றல் இருக்கணும், இலக்கினை இயம்பணும். அது மட்டுமல்ல, மக்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை சொல்லி அவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இந்த 3 குணாதிசயமும் திரைப்பட பாடலுக்கு இருக்கா இல்லையா? இதுதான் இன்னைக்கு ஆராய்ச்சி. திருநெல்வேலியில் வந்து பேசணும், சாதாரண இடம் இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் வாழ்ந்த இடம் இந்த திருநெல்வேலி. அந்த பொருணை நாகரிகத்தை உலக தமிழர்களே இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நாகரிகத்திற்கும் மிகப்பெரிய கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த இடம், கி ராஜநாராயணன் என்ற ஒரு அற்புதமான எழுத்தாளரை தந்த ஒரு அருமையான பூமி இந்த நெல்லை சீமை. அந்த எழுத்தாளர்களுக்கு இப்ப தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதை என்னன்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களின் புத்தகங்களை பாடநூல் கழகத்தின் சார்பாக மிக குறைந்த செலவிலே வெளியிட்டு எல்லா மக்களுக்கும், எல்லா நூலகங்களுக்கும் அந்த நூல்களை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். அது எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய கம்பீரம். அதைவிட மக்களால் நேசிக்கப்படுகின்ற எழுத்தாளர்களுக்கு அரசு மரியாதையுடன் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு அந்த அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் அண்மையில் காலமான எழுத்தாளர் பிரபஞ்சன். முழு அரசு மரியாதையுடன் இந்த அரசு கொடுத்த மரியாதை பெற்றுக்கொண்டு அவர் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. அப்படிப்பட்ட நல்ல எழுத்தாளர்களை கொண்ட நெல்லை பூமி. முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் இலக்கியமாகும் என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க நல்ல பாடல்களை உங்கள் முன்னால் பாடி உங்கள் கரவொலியை சம்பாதிக்க இருக்கின்ற தேவகோட்டை ராஜனை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசும்போதும் பாடும்போதும் ஒரு சவுண்டு, ரிதம் சவுண்டு கேட்குது. நாங்க இங்க ஒருத்தரை ஏற்பாடு பண்ணோம். வெறும் பாட்டை கேட்டா நெல்லை மக்கள் அவ்வளவு ரசிக்க மாட்டாங்க, ரிதத்தோட கேட்கணும்ட்டு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணா அவர் உடனே மனமுவந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அருமை சகோதரர் ராகவன் அவர் தான் இன்னைக்கு ரொம்ப அருமையா, அவர் நான் என்ன பாடுவேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. நான் பாடுறத வச்சு கெஸ் பண்ணி அடிக்கிறார் பாருங்க. அதுதான் ஒரு கலைஞனுடைய சாமர்த்தியம். அது திருநெல்வேலிக்காரங்களுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதை அவர் நிரூபிச்சிட்டார். அழியாத பெருஞ்செல்வம் கல்வி. அந்த கல்வியையும் மொழியையும் வளர்த்தெடுக்கும் நோக்கத்தோடு இங்கு இந்த அருமையான புத்தக திருவிழாவை முன்னெடுத்திருக்கிற இந்த மாவட்டத்தில் இந்த மக்களுக்கு மொழியும் கல்வியும் மனங்களில் என்றென்றும் வளர்ச்சி பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இங்கு முயற்சி எடுத்து இந்த இலக்கிய திருவிழாவை, புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை அறிவு சார்ந்த பெருமக்களுக்கும் திருநெல்வேலி பொதுமக்களுக்கும் என் நன்றி கலந்த வழக்கத்தை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். சினிமா பாட்டு இலக்கியம் ஆகுமா ஆகாதா? திருவிளையாடல்ங்கிற படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. வைகை ஆற்றை அந்த வெள்ளப்பெருக்கை அணை கட்டுவதற்காக மன்னன் ஆணையிடுவான். வீட்டுக்கு ஒருத்தருங்க மண்வெட்டி கொட்டி அந்த அணையை உயர்த்தி தண்ணி உள்ளே வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாரும் போயிட்டாங்க மம்பட்டி கூடையோட. ஒரே ஒரு வயசான கிழவி மட்டும் இருக்கு. ஆனா அது போய் அந்த மண்ணை வெட்டுற அளவுக்கு அதுக்கு சக்தி இல்லை.
ஆனா இப்ப யாராவது ஒரு கூலியாளையாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல யார் வர்றான்னா சிவபெருமானே ஒரு கூலியால் வேஷம் போட்டு கூடையும் அம்பட்டியோடும் வந்து நான் உனக்காக நான் மண்ணு வெட்டி போடுகிறேன் என்று சிவபெருமான் சொல்வார். அப்ப அந்த கிழவி சொல்லும், உனக்கு கூலி கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த வசதியும் இல்லையங்க, நீ கூலி எல்லாம் கொடுக்க வேணாம், நீ இந்த தினஞ்சோறும் பிட்டு செஞ்சு இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு கையில அந்த பிட்டை மட்டும் எனக்கு கொடு, உனக்காக நான் கூலி ஆளாக வேலை செய்கிறேன் என்று அந்த பிட்டை வாங்கி தின்னுவிட்டு அந்த மதுரை மாநகருடைய அந்த கரைகளிலே இருக்கிற மண்ணை வெட்டி ஊராளோடு பொதுமக்களோடு தானும் ஒருவராக அந்த பிட்டுக்கு மண் சுமந்து வைகை கரையை அடைத்த கதை உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த இலக்கிய செய்தி அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து அந்த திருவிளையாடல் பாடல்ல அற்புதமான பாட்டுல வச்சிருப்பாங்க பாருங்க. அத மாணிக்கவாசகர் மிக அற்புதமாக பதிவு செய்வார். எப்படி தெரியுமா? மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த புன்மேனி பாடுங்கால் அம்மானாய் என்று மாணிக்கவாசகர் அது அற்புதமான வரிகளில் பதிவு செய்தார். இதை அப்படியே திரைப்படத்தில் பாடலாக இலக்கியமாக கண்ணதாசன் எடுத்துக்கொண்டு அப்படியே கொண்டாந்து வைப்பாருங்க. எப்படி தெரியுமா? இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இறைவா இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அலைக்கும் வாராதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. டிஆர் மகாலிங்க கூட இந்த இழுப்பு இழுத்திருக்க மாட்டாரு. இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனைங்கிறத ஒரு 6 பார் தான் அவர் டைம் கொடுத்துருப்பாரு. ஆனால் ராஜன் 18 பார் இசைத்தமிழ் மதுரையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டார். என்ன அடேங்க அப்பா, டிஆர் மகாலிங்கம் ஒரு ரேஞ்சுனா இவர் அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டார். நடுவர்களே, திரைப்படங்கள் பாடல்களையும் திரைப்படங்களையும் நிறைய ஆழ்ந்திருந்து பாடுங்கள். ஒரு சிலவற்றை ஆனா இன்னைக்கு வர்ற பாடல்கள இலக்கியத்தன்மை இருக்குங்க. அது பாக்குற காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா இருக்குங்கிறதுக்காக நீங்க குறை கண்டுபிடிக்கணும்னே தேடப்படாது. ஆனா எல்லா பாடல்கள் இன்னைக்கு நான் முத்துக்குமாருடைய பாடல் நிறைய பாடல்களில் இலக்கியம் ததும்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துலங்க இந்த சரஸ்வதி சபதங்கிற படத்துல பாருங்களேன், இந்த ஆத்திச்சூடியவும் திருக்குறளையும் ஒன்றாக கலந்து பிசைந்து அமுத சுரபி போல இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால் திருநெல்வேலி அல்வாவை போல நாம் அள்ளி ஊட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இலக்கிய செய்தியை நாம் மறந்து விட்டு பேச முடியாதுங்க. சொல்லுவான், ஒருத்தன் ஊமையா இருப்பானுங்க, ஊமையா இருப்பான். ஆனா அவனுக்கு திடீர்னு ஒரு அருள்வாக்கோ ஆண்டவனை வேண்டிய பேச்சு வந்துரும். பேசியே தெரியாத அந்த ஊமைய ஆகா நமக்கு பேச்சு வந்துருச்சு, அதுக்கு ஏதாவது நன்றி சொல்லணுமே அவன் ஆசைப்படுறான்.
அந்த நன்றி சொல்லுகிற விதத்தை அவன் அப்படியே தன்னை மறந்து, ஆஹா எனக்கு பேச்சு வந்துருச்சு, நான் ஆண்டவனை பாடியே துதித்து நன்றி சொல்ல போறோம்னு அவன் புறப்படுறான் பாருங்க. அந்த இலக்கியத்தை கூட ஆத்திச்சூடியும் திருக்குறளையும் ஒன்றாக கலந்து திரைப்பட பாடலே நான் தந்திருக்கான்னா இதுக்கு இதை விட என்னங்க சாட்சி வேணும் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றேன் உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை என்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய், அம்மா பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. சினிமா பாடல்கள் எவ்வளவு இலக்கியம் அழகா போட்டு கொடுத்தாங்களே. ஒரு காலத்துல இந்த நட்பு இருக்குல்லங்க, கர்ணன் மிகப்பெரிய ஆளு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் தோர்த்து போகிற இடம் ஒன்று என்று சொன்னால் நட்புக்காக துரியோதனுடன் தோத்து போவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அனாதையா நிற்கதியா கர்ணன் நிப்பான். வில்வித்த கத்துக்கிற போற இடத்துல கூட இவன் அப்பன் பேர் தெரியாதவன் அனாதைன்னு சொல்லி அவனை நிராகரிப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அங்கீகாரம் கொடுத்து அரசவை கொடுத்து அவனை அழகுபடுத்துகிற செயலை செய்கிறவன் யார் தெரியுமா? துரியோதனன். அங்கத நாட்டுக்கு அரசன் ஆக்கியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதை விட மிஞ்சுகிற ஒரு நிகழ்வை நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தான். துரியோதனுடைய மனைவியும் கர்ணனும் தாயும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் துரியோதனன் அங்கிருந்து வருவான். புருஷனை பார்த்த உடனே துரியோதனன் மனைவியை மரியாதை நிமித்தம் எந்திரிப்பாங்க. கர்ணன் ஆப்போசிட்ல அந்த எதிர்ப்புறமா முகத்தை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். துரியோதனன் வர்றது தெரியாது. இவன் என்ன நினைக்கிறான்? ஆகா போட்டியில இருந்து தோக்க போறோம்ங்கிறதுக்காக டக்குனு எந்திரிக்கிறா அப்படின்னு உட்காருங்க அப்படின்னு எட்டி கை வச்சு இடையில கை வைப்பான். இடையில இருந்த பவள மணிகள் அப்படியே அந்த செதறி ஓடுங்க. அப்படியே துரியோதனன் உள்ள வருவான். வரும்போது கேட்பான், இதை எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்பான். சுருக்கமாக சொல்ல போனால் என்ன தெரியுமா? கர்ணா, நீ என் உயிரா, எந்த நாளும் நீ தப்பு செஞ்சிருக்க மாட்ட. ஆனா நீ ஒருவேளை இந்த காட்சியை நான் பார்த்தவுடன் எங்க தப்பாக நினைத்து விடுவானோ என்று நீ சந்தேகப்படலாம். ஆனா நான் எப்படி இருக்கிற மனநிலையில் எப்படி இருக்கேன் தெரியுமாடா? இந்த உருண்டு ஓடுதல இந்த பவள முத்துக்கள் அதை எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்டான் என்று சொன்னால் நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை. அந்த சிறிய ஓட்டைக்குள்ளும் நூலை கொடுத்து கோருக்கிற தெளிவான மனநிலையோடு உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையோடு நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன் என்று துரியோதனன் சொன்னான். அந்த பெரிய நட்பை அந்த கர்ணன் மேல வச்சிருந்தான். இப்ப அந்த நட்புக்கு அடிமைங்க கர்ணன். இப்ப என்ன சொல்லுவான்? அந்த நட்புக்காக தன்னை அப்படியே அந்த அவனுக்கிட்ட தோத்து போவான் கர்ணன். இத ஒரு படத்துல, அற்புதமான ஒரு படத்துல அந்த பாட்டை கொண்டாந்து அப்படியே அந்த கதையம்சத்தை பொருத்துகிற மாதிரி ஒரு பாட்டுல கொண்டாந்து வச்சிருப்பாங்க. எப்படி தெரியுமா? ஆட்டுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆட்டுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன்
நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவித்தாய் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. எவ்வளவு செய்திகள் நிறைய சொல்லிட்டு போலாங்க. இந்த 4 பேர் பேச வேண்டிய இருக்கிற காரணத்தினால் ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்ணதாசன் இருக்காங்கல்ல, கண்ணதாசனுக்கு கண்ணனை பத்தி பாட்டு எழுதுகிறான்னா கொல்ல பிரியமுங்க. இப்ப எத்தனையோ பாடல்கள் நான் பாடினது கூட கண்ணனை பத்தி எழுதிப்பாரு. இப்போ ஒரு பாட்டை எழுதணும்னு வர்றாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்ப ஒருத்தரை பத்தி கட்டுரை எழுதணுங்க, ஒருத்தரை பத்தி கவிதை எழுதணுங்க, ஒருத்தரை பத்தி ஒரு பேசணும்னு நினைக்கிற போது அவரை பத்தின செய்தி நமக்கு வேணும்ல. அவரை பத்தின கின்சன் இருந்தா தானங்க எழுத முடியும், பேச முடியும். இப்ப கண்ணதாசன் கண்ணனை பத்தி எழுதணும். இப்ப கண்ணதாசன் நினைக்கிறாரு கண்ணனை பத்தி பாட்டு எழுதணும்னா அவரோட நெருங்கி பழகுற நெருங்கி இருக்கிற யாராவது ஒருத்தர் போய் கேட்கணுமே அப்படின்னு கண்ணதாசன் நினைச்சாங்க. யார தெரியுமா தேர்ந்தெடுத்தாரு? நெருக்கமா அனுதினமும் கண்ணனோடு இருக்கிறது யாரு? யோசிச்சு பார்த்தார். ஒண்ணும் இல்ல, மனிதனை தாண்டி புல்லாங்குழல் என்பதுதான் 24 நேரமும் கண்ணனோட இருக்கிறது. ஒண்ணு கையில இருக்கும், இல்லைன்னா வாயில இருக்கும். வாசிக்காத போது அவன் இடையில சொருவி வச்சிருப்பாருங்க கண்ணை. இப்ப அவர் நினைக்கிறாரு இந்த புல்லாங்குழல் கிட்ட போய் கேட்டா கண்ணனை பத்தி அருமையான தகவல் கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சாருங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டு அப்படி நெருங்கி போகல இன்னொரு செய்தி மேல் நோக்கி வருகிறது. புல்லாங்குழலுக்கிட்ட கேட்போமா இல்ல புல்லாங்குழலை கொடுத்த மூங்கிலுக்கிட்டே போய் கேட்டுருவோமா? அந்த தாக்கிட்ட போய் கேட்டா இன்னும் கூட செய்தி கிடைக்குமே அப்படி நினைத்து அந்த புல்லாங்குழலை கொடுத்த மூங்கிலுக்கிட்டயே கண்ணதாசன் போய் கேட்கிறார். எப்படி தெரியுமா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. 2 வரிய கண்ணதாசன் எழுதிட்டாரு. இப்ப அடுத்த வரி வேணும். அப்படியே தடுமாறுறாருங்க, தேடுறாரு. எங்கடா போய் பண்ணோம்னா டக்குனு அவருக்கு ஒரு மகாபாரத காட்சி நினைவுக்கு வருகிறது. இந்த பீமன் இருக்காங்கல்ல, தினந்தோறும் கங்கையில ஒரு ஆழமான பகுதியில தினந்தோறும் ஓடி வந்து குதிச்சு குளிக்கிறதா வழக்கம், பீமனுடைய வழக்கம். அன்னைக்கும் குதிச்சு குளிக்கிறதுக்காக வந்து பீமன் நின்றான். கண்ணன் இங்க வந்துட்டாருங்க. கண்ணன் வந்த உடனே பீமா குளிக்க போறியா? ஆமா குளிக்க போறேன், வழக்கம் போல குளிக்க போறேன், கொஞ்ச நேரம் பொறு அப்படின்ட்டு இந்த கண்ணன் என்ன பண்ணாரு, அவன் குதிக்கிற இடத்தை போய் இப்படி இப்படி அப்படி ஆந்தி பார்த்த மாதிரி பார்த்தாருங்க. பீமன் கேட்டான், கண்ணா என்ன அங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இல்ல ஒண்ணு இல்ல கொஞ்சம் பொருள்னு பார்த்தா அப்படி பார்த்தாருங்க. அங்கே ஒரு சூழ்ச்சி சூழப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? பீமன் குதிக்கிற இடத்திலே துரியோதனன் கூர்மையான அம்புல விஷத்தை தடவி அந்த தண்ணிக்கு மேல தெரியாம உள்ள மறைச்சு வச்சிருப்பான். உள்ள மறைச்சு வந்து குதிச்சா அம்பு வயிற்றுல பாயும், விஷம் அவன் உடம்பெங்கும் பரவி அவன் இறக்க வேண்டும் என்கிற சூழ்ச்சியோடு துரியோதனன் அந்த தண்ணிக்குள்ள மறைச்சு வச்சிருப்பான். கண்ணன் அங்க வந்து எட்டி பார்த்துட்டு சொல்லுவான், துரியோதனா நீ வழக்கம் போல குதிக்கிற இடத்துல சில வண்டுகள் வட்டமிட்டு பறந்துகிட்டு இருக்குங்க. ஏன் தெரியுமா? அந்த கொழுப்ப விஷ கொழுப்பை தடவி வச்சிருப்பான்ல, அந்த வாசத்துக்காக வண்டுகள் மொய்த்து கொண்டே இருக்கும். இப்ப சொல்லுவான் கண்ணன் பீமனு கிட்ட, வண்டுகள் நிறைய வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கிறது, நீ ஓடி வந்து குதிச்சாயினா அந்த வண்டு பூரா மூழ்கி இறந்து விடும், அந்த பாவம் உனக்கு வேணாம். ஒன்னே ஒண்ணு பண்ணு, ஒண்ணு இப்படி தள்ளி குதிச்சிரு, இல்லைன்னா அதை தாண்டி குதிச்சு நீ குளிச்சுட்டு போ பீமா அப்படின்னு கண்ணன் சொல்லிடுவாரு. அப்படித்தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு தாண்டி இப்படி குதிச்சிருப்பான். வண்டுகள் ரூபத்திலே வந்து பீமனை காத்த காட்சி கண்ணதாசனுக்கு வந்துச்சு. அடுத்த அடி போட்டான் பாருங்க, எப்படி தெரியுமா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்படி சொல்லி நிறைவேற்றின அசோகவனத்திலே சீதை இருப்பா. அனுமன் தேடி போயிருப்பான். அனுமன்ட்ட சீதை சொல்லுவாங்க,
நான் இங்க இருக்கேன், ஆனா நீ ராமனுக்கிட்ட போய் என்ன சொல்ற தெரியுமா? என் உடல் மட்டும்தான் இங்க இருக்கு, உடல் மட்டும்தான் இங்க இருக்கு, என் உயிர் பூரா ராமா ராமா ராமான்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செய்தியை போய் ராமன்ட்ட நீ சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிட்டு, உடலால் மட்டும் நான் இருக்கிறேன், என் உயிரெல்லாம் ராமனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது, நான் பாதியை அங்கே விட்டுவிட்டு பாதியாகத்தான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிற செய்தி ராமாயணத்திலே வரும். கண்ணதாசன் எடுத்துக்கொண்டு அப்படியே பதிவு செய்வார். எப்படி தெரியுமா? எங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இது யார் பிரிந்தாலும் வேதனை பாதி, காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல என்று பார்க்கிற பொழுது சினிமா பாடல்களை நன்றாக உற்று நோக்கி பாருங்கள். சினிமாவுக்குள் அற்புதமான அன்றைக்குள்ள இலக்கிய செய்திகளும் திருக்குறளும் பெரிய புராணங்களும் இன்னும் பல இலக்கிய செய்திகள் இன்னும் புதைந்து கொண்டிருக்கிறது. அதை தேடி பாருங்கள். காமாலை கண்ணோடு மேல்புறமாக பார்க்காதீர்கள். இலக்கியங்கள் திரைப்படங்களிலும் திரைப்பட பாடல்களிலும் புதைந்து கிடக்கிறது. திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகும் என்கிற அற்புதமான இந்த வாதத்தை தந்து எனக்கு இதுவரை கரகோஷம் தந்து என்னை பாராட்டிய அத்துணை ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துறையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜன் விட்டுருந்தா அவர் பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்க வேண்டியதான். நாங்கள்லாம் கைதட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடணும். அந்த லெவலுக்கு போயிட்டாரு. வகைக்கு ஒரு பாட்டு ரொம்ப அழகா பாடினாரு. திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகும் அப்படின்னு. ஒரு கவிஞனுக்கு எது ரொம்ப சிக்கல்னா, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை பாடுவது தான் ரொம்ப சிக்கல். அதுவும் முதன்முறையாக சந்திக்கிற அந்த முதலிரவு சாந்தி முகூர்த்தத்துக்கு பாட்டு எழுதுறது. சாந்தி முகூர்த்தம்னா ஒரு வயசானவர் இப்படி நிமிர்ந்து உட்கார்றாரு. காரணம் என்னன்னா, அது பிடிக்காத ஆள் யாரும் இல்லை. அவங்களுடைய பழைய நினைவுகளை அப்படியே கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் சாந்தி முகூர்த்தத்தில் போய் உட்காந்து பால் டம்ளர்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் அப்படிங்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சோகத்தில் இருந்தானோ ஒரு பாட்டை போட்டு விட்டுருவான். ஒரு சோக பாட்டை போட்டு விட்டுருவான். அவ்வளோதான் இவங்களுக்கு சுத்தமாக. அப்புறம்ப்பா சரியில்லைப்பா, வேற இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டே அவங்களுடைய மனசை மாற்றிடும். புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தான் ஒருத்தன். அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறான். இந்தா அப்படிங்கிறான். என்ன இந்தா சொல்லுங்க, இங்கே பாரு. ஏன் வெக்கப்படுது ரொம்ப. எப்படா அந்த பிள்ளைகிட்ட பேச்ச தொடங்குறதுன்னு யோசித்து, இந்தா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு இருக்கான். உடனே அந்த பிள்ளை, போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்னு இருக்கு. அவனுக்கு என்னடானா, நம்மளை பற்றி எப்படா அது கண்டுபிடிச்சிருச்சுன்ட்டு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கான். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, நீங்கள் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் 6வது வார்டில் இருந்தீங்கல்ல, நான் 7வது வார்டில் இருந்தேன். 2 மனநல பாதிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 பேரும் இப்படி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. யாராவது ஒருத்தர் இப்படி இருந்து இன்னொருத்தர் இருந்தால் தான் கொடுமை. 2 பேரும்னாக்க ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. யார் பேசுறது யாருக்கும் புரியாது, என்ன திட்டுனாலும் அதுக்கு ஒன்றும் செய்யாது. அதனால ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஒரு சாந்தி முகூர்த்தத்தை பற்றி பாட்டு எழுதுறது எவ்வளவு எளிமையான அழகான பாட்டெலாம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பாட்டை போட்டு அவனை அந்த பெண்ணை சந்திப்பதற்கு அனுப்பணும்னா அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில்
பார்த்த உருவமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பயும் மகிழ்ச்சியாவே இருக்காது. 3000 ஆண்டுகளுக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன் சங்க இலக்கியத்தில் ஒரு பெண் ஒரு ரோட்ல நின்று பார்க்கிறா. ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, இன்னொரு வீட்டில் மரணம் நடந்து அங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, இங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு அவ சொல்றா, என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் முழவின் பணி ததும்ப, இன்னாதம்ம இவ்வுலகம் இனிமை காண்போர் அதன் இயல்புணர்ந்தோரேங்கிறான். ஒரு வீட்டுல மகிழ்ச்சி, இன்னொரு வீட்டுல துயரம், ரெண்டும் வாழ்க்கை தான். ஆனா நல்ல எண்ணம் உள்ளவர்கள் எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டுப்புற பெண் இந்த தத்துவத்தை சொன்னது தமிழ் இலக்கியத்தை தவிர வேற எந்த இலக்கியத்திலே நீங்க பார்க்க முடியாது. இந்த கருத்தை எத்தனை பாடல்கள்ல நம்ம சொல்ல முடியும். அழகா பேசுவாங்க. இதற்கு மறுப்பு சொல்லணும், வாங்க கடலூர் தனிய வேலன் இலக்கியம் ஆகாது என்ற அணியில் பேச உங்கள் கரவொலியோடு வருகிறார். வாங்க. பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நல்ல தமிழை நேசிக்கும் கூட்டத்தை நாங்கள் எல்லா ஊர்களிலும் பார்த்திருக்கின்றோம். முதல் முறையாக நல்ல தமிழை சுவாசிக்கின்ற கூட்டத்தை இங்குதான் பார்க்கின்றோம். உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி, நடுவர் அவர்களே, நீங்க ஒரு ஆசிரியர் தானே? உனக்கு என்ன சந்தேகம்? நான் தொடக்க உரையிலே சொன்னேன்ல, 33 வருஷம் வாத்தியாரா இருந்தேன். நல்ல விஷயம் நடுவர் அவர்களே. ஒரு ஆசிரியர் என்பவர் 4 சுவற்றுக்குள் ஒரு நாட்டின் எழுச்சிமிகு சமுதாயத்தை உருவாக்குபவர்கள். தன்னை விட ஒருத்தவன் மேல போயிட்டா அப்படின்னா அவனுக்கு தொழில் கத்துக் கொடுத்தவன், அவனுக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுத்தவன் எப்பவுமே பொறாமப்படுவான். என்னை விட ஒருவன் உயர்ந்து விட்டால் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரே சமுதாயம் எது என்றால் அது நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சமூகம் மட்டும்தான். அப்படிதானே நடுவர் அவர்களே? உண்மைதானே? உண்மைதான். ஒரு ஆசிரியரை எதுக்கு கூப்பிடணும்? சயின்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு கூப்பிடலாம், மேக்ஸ் சொல்லி கொடுங்க கூப்பிடலாம், சோசியல் சயின்ஸ் சொல்லி கொடுங்க கூப்பிடலாம், தமிழ் சொல்லி கொடுங்க கூப்பிடலாம், இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க கூப்பிடலாம். ஆனால் இந்த இலக்கிய பெருமக்கள் எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. எது கூப்பிட்டாங்க தெரியுமா நடுவர்களே? காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி. பேராசிரியர் இந்திரா அவர்களே, உங்களுக்கு தேவையாம அது எங்க வந்து பாயிண்ட போடுறாரு பாருங்க. கோனார் நோட்ஸ் போட்டு படிச்ச சமுதாயத்தை காதலுக்கு கைடு கொடுக்கறதுக்கு கூப்பிடுறீங்களே, இது இலக்கியமா? நியாயமா எங்களுக்கு பதில் சொல்லணும். அடுத்த வரையும் சேர்த்து பாடு தனிய. காதலிக்க கைடி இல்ல சொல்லி தர மாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் தீர்த்து வைக்க மாவாத்தி. ஏ உசுரே ஓ உசுரா தாரங்கை மாத்தி அடியாத்தி, இது என்ன ஃபீலு? ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுநரீலு, இனிமே நான் ஆளு. அட சொல்லி கொடுத்தானே, அதையாவது ஒழுங்கா கத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதுலயும் ஃபெயிலு. என்ன பாட்டு போடுறீங்க? அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 2 பேர் வரலாமா? முதல்ல ஒரு பேராசிரியர் எதிரணிக்கு என்ன பாட்டு போடுறீங்க? நடுவர்களே, ஒரு பாடல் சொல்றேன். காதலன் ஒரு படம். இது வரைக்கும் அப்படி இலக்கிய செறிவு நிறைந்த ஒரு பாடல் நீங்க கேட்டிருக்கவே முடியாது. கேக்குறீங்களா அந்த பாட்டை? சாராயம் கருவாடு துண்டு பீடி பப்பாலு குடிச குப்பை தொட்டி பக்கத்துல டீ கடை ரிக்ஷா பாட்லோடு மாஞ்சா எடுத்து பத்தல 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 ஞான பழமே ஞான பழமே நீ செய்யோ பேட்ட ஞான பழமே. நடுவர், இது கூட தமிழ் வார்த்தையெல்லாம் கேக்குதியா?
நான் ஒரு இலக்கிய பாட்டு பாடவா? பாடுங்க நடுவர்களே. மலம பித்தா பித்தாத்தே மலம பித்தாத்தே பில்லா பங்கரபி பல்லுக பித்தா பங்கரபி பல்லுஹபி பங்கரபி பல்லே பல்லே பங்கரபி பில்லா பங்கரபி பல்லுக பித்தா பங்கரபி பல்லுஹபி பங்கரபி பல்லே பல்லே பங்கரபி. ரெண்டு பேரும் வந்து விளக்கம் சொல்லணும். அவர் பேசி முடிச்சிட்டாரு. இப்ப பேராசிரியர் இந்திரா இதுக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது, வெண்பாவா, ஆசிரியப்பாவா, கலிப்பாவா அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, நல்ல பாடல்கள், வர்ணித்த பாடல்கள் 1000 பாடல்கள் இருக்கான்னு கேட்டா கிடையாது. பெண்களை வர்ணிக்கிறதே எப்படிங்க வைக்கிறான்? கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, ஏன் அக்கா பொண்ணு அதே கலருடா, காஃபியில பண்ண அமுக்குடா, அந்த காம்பினேஷன் ரொம்ப கூடுடா, ஐயோ ஜில்லுன்னு என் ஆளு பார்த்தாலே ஐயா மனசுக்குள் ஐசதா வச்சாலே. பேராசிரியர் வரலாமா? அது முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு எழுதுனா போதும். இடையில இருக்க வார்த்தையை பத்தி கவலையே இல்லை. விதவிதமா சோப்பு சேப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடஞ்சிராம பாக்குற வெங்கில்லாடி. டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டையடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டையடா. ராஜன் இசை தமிழ் அப்படின்னு இதெல்லாம் எந்த வகையில சேர்க்கிறது? என்ன தத்துவத்தை நீங்க சொல்றீங்க? அதுவும் வந்ததுல இருந்து ராஜன் அவர்கள் பாடின பாட்டெல்லாம் பாருங்க. அவங்க தாத்தா காலத்துல, அவங்க அப்பா காலத்துல பாடின பாட்டெல்லாம் கொண்டு வந்து பாடிவிட்டு இதெல்லாம் இலக்கியம் தானே. நான் கேக்குறேன், ஒரு 20 வருஷத்துல பாடின பாடல்கள் மட்டுமே பாடுறீங்களே, அதுக்கப்புறம் 60 வருஷம் அந்த பாடல்கள்லாம் அப்படி இருக்கா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. நல்ல பாடல்கள் எங்களுக்கும் தெரியும், ஏன் நாங்க பாட மாட்டோம்? கண்ணு கொருவண்ணு கிளி காது குறுகான குயில் நெஞ்சு குருவந்தி கொடி நீதானம்மா, தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்க தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு எங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாங்காக வேண்டும் வாரா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போலாடுது. இந்த பாட்டை நாங்க கண்டுபிடிக்கணும்னா 4 ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு கடைசியா தேடி எடுத்தோம்னா வைதேகி காத்திரலாம் ஒரு பாட்டு எடுக்கலாம். ஆனா இப்ப வரக்கூடிய பாடல்கள்லாம் அப்படி இருக்குதா அப்படின்றதா என்னுடைய கேள்வி. அடிடா அவள உதடா அவள வெட்டா அவள தேவையே இல்ல, கார்டு வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுக்கிறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்கிறோம், அவங்க வீட்டுக்கும் தான் ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம், நாங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க தான் எங்களுக்கு வேதனைய கொடுக்கிறாங்க. ஏனடா ராஜன் சார், இதெல்லாம் எந்த நான்மணி கடிகையில வந்தது, எந்த 10 பாட்டுல வந்தது, இல்ல எந்த திருக்குறள்ல வந்தது, இல்ல எந்த செய்யுள்ல வந்தது அப்படின்னு பேராசிரியர் இந்திரா அவர்கள் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். சார் பாடல்கள் அப்படின்றது மென்மையா இருந்தா இலக்கியம் நாங்க எடுத்துக்குவோம் சார். ஒரு பாடல் சார் அடி வயிற்றுல இருந்து பாடுறான் சார், அடியே அடியே என்ன எங்கடி கூட்டி போற, தெரியல எதுக்குடா பின்னாடி போற, என்னடா பாட்டு போடுறீங்க. இன்னொரு பாட்டு நடுவர் அவர்களே, கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொல்லும் மாஃபியா, கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா. அந்த பாட்டை கேட்டு சோபியான்ற பிள்ளைக்கு பாடிட்டு இருக்கான் போல இருக்குன்னு நானும் ரொம்ப காலமா நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியா அந்த பாட்டு லைனை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சோஃப்ரியா அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஒரு பாடல்களுடைய வரிய முதல்ல தெளிவா உச்சரிக்கிற மாதிரி எழுதுறாங்களா? காதல் பிசாசை காதல் பிசாசை ஏதோ சௌக்கியம் பருவாயில்லை, காதல் பிசாசை காதல் பிசாசை நாளும் அவஸ்தைகள் பருவாயில்லை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அம்புட்டு பருவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா பரவாயில்லையா, பரவாயில்லையே பரவாயில்லைன்னு பாடி சமூகத்தை கெடுத்துக்கிட்டு
நடுவில் இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு நடுவர் அவர்களே, எல்லாம் ட்ரெண்டிங் அந்த பாட்டு தான். அந்த அறிவிப்பும் அன்பை தருவா சின்ன அறிவிப்பும் என்று சுடுவாளை, ஐயோ தும்மிடி 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 இருமிடி இருமிடி இருமிடி. என்னடா பாட்டு போடுறீங்க நடுவர்களே? பாடல்கள் கேட்கும் போது காதுக்கு இனிமையா இருக்கணும், அப்படித்தான் இருக்குதா ஒரு பாட்டு? வெத்தலை போட்ட சோக்குல நான் கப்புன்னு குத்துன மூக்குல அட வந்தது பாரு ரத்தம், இந்த அமர மனசு சுத்தம், வாராவத்தி இறக்கும் அமரம் வந்து நின்னா சருக்கும், அமரம் பேர சொன்னா பாரு சோடா பாட்டில் பறக்கும், ஐசால கடிமேட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காரங்க, ஏய் ஐசால கடிமேட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காரங்க. சோடா பாட்டில் பறக்கிற பாட்டுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பேராசிரியர். ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் மாணவர்களுடைய சிகை அலங்காரம் உடை அலங்காரம் எப்படிங்க இருந்தது? நீட்டா தலை கோதி இருக்கணும், வாரி அழகா அயன் பண்ணி இருக்கணும், ஷர்ட் அழகா பேண்ட் போட்டிருக்கணும், அப்படிதான் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு தெளிவா பாருங்க, கிளாஸ் ரூம்ல மேல 2 பட்டன் எவனுக்கும் மூடவே மாட்டேங்குது. ஏற்கனவே அவன் கை ஒல்லியாதான் இருக்குது, அதை விட டைட்டா ஒரு சட்டையை தச்சு போட்டு அந்த பேண்ட் கால் பாதத்தை தொடவே மாட்டேன், ஏற்கனவே இருக்கிற லெகின்ஸ் மாதிரி சுருக்கி மேல விட்டுக்கிட்டு இடுப்புல தங்காத ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு வரான். அவனை கெடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் எது தெரியுமா நடுவர்களே? அவங்களுடைய இலக்கிய நிறைந்த பாடல்கள் தான். என்ன பாட்டு தெரியுமா? படிச்சு பார்த்த ஏறவில்ல, குடிச்சு பார்த்த ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்த சிக்கவில்லை, முறைச்சி பார்த்தோம் சிக்கிடுச்சு. இருனே அந்த இலக்கிய வரிகள்லாம் சொல்றேன், அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அவரு அந்த டுபாக்கூர் பாட்டுக்கு தான் நல்லா வாசிக்கிறாரு, இசை தமிழ் பாட்டுக்கு தலாவிறாரு கடந்து மிருதங்கத்தை. ஆனா நீங்க பாடின எல்லா பாட்டுக்கும் ரிதம் மாறவே இல்லை. காரணம் அவர் அதவே தான் பிராக்டிஸ் பண்ணி விட்டுருக்காங்க அவருக்கு. நடுவில் அந்த இலக்கிய வரிகள் தான் ரொம்ப முக்கியம். நாங்க அப்பா காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் சைட் அடிப்போம், வெட்டி பையனு பேர் எடுப்போம். என்னடா பாட்டு போடுறீங்க? இன்னொரு பாட்டு, சைட் அடிப்போம், தம் அடிப்போம், வாசிக்காதீங்க நடுவர் போச்சுங்க. சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்தடிப்போம். ஏன்னா ராவ அடிச்சா அவருக்கு ஒத்துக்காதான். தண்ணியத்தான் கலந்தடிப்போம், புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம். நாங்க பஸ்லயும் தொங்கிடுவோம், ட்ரெயின்லயும் தொங்கிடுவோம், டிக்கெட் மட்டும் எடுக்கவே மாட்டோம். இந்த மாதிரியான கேவலமான வரிகளை எழுதி சமூகத்தை கெடுத்துட்டு இங்க வந்து நாங்கள் இலக்கியம் எழுதுற எங்க ஆட்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கம்மா. அது பள்ளிக்கூடத்துல பாடமா எங்களுக்கு இருக்குது. திரைப்பட கொட்டகைக்கு வந்து அந்த பாடல்களை பார்த்து எங்க வாழ்க்கையை திருத்திக்கணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்றதான் எங்களுடைய வாதம். அந்த காலத்துல எல்லாம் நல்ல பாட்டா இருந்துச்சு. என்ன நல்ல பாட்டா இருந்துச்சு? அப்பவும் எல்லாம் குத்துப்பாட்டா தான் நடுவில் போட்டிருக்காங்க. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, பின்னால பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா, என் அத்தை அவ பெத்த என் முத்த அடி முத்தம்மா கொத்தோடு முத்து தரவோ, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குழுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. தியேட்டருக்கு வந்தது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சும்மா ஃபன் பண்றதுக்காக வந்தது. அது இலக்கிய வரிகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிடையாது. அப்படி இலக்கிய வரிகள் எல்லாம் திரைப்பட பாடல்களில் வர வேண்டும் என்றால் இருக்கிற தமிழாசிரியர்களை பூரா கூட்டு போய் பாடலாசிரியர்களா மாத்திருக்கணும். வாலி அவர்களே சொல்லிவிட்டார், நாங்கள் துட்டுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கிறோம், எங்களிடம் நீங்கள் வந்து சமூக கருத்துக்களை பெருவாரியாக எதிர்பார்க்காதீர்கள் என்று அந்த வாலிப கவிஞர்களே சொல்லிவிட்டார். கண்ணதாசன் அவர்களும் அதைத்தான் சொன்னாரு. எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று சொல்லுவதற்கு ஆனா எல்லா தகுதியும் எங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எவனுமே நடுவர்களே தெளிவா சொல்லிடுறேன், மன்னிச்சிருங்க. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று கண்ணதாசன் சொன்னான். ஏனென்றால் எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே நான் தான் என்று கண்ணதாசன் சொன்னார். கண்ணதாசன் அவர்கள் தொடங்கி வாலியிலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை கவிஞர்களும் துட்டுக்காகத்தான் பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார்களே தவிர இலக்கியத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக யாரும் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் இந்திரா அவர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடுகின்றேன். செவிசாய்த்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.
தனிய வேலை உட்காந்து எல்லா பாட்டு புத்தகத்தையும் ரெஃபரன்ஸ் பண்ணி எல்லா பாட்டையும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து வகைக்கு ஒரு பாட்டு அடி நொறுக்கி தள்ளிட்டாரு. ராகவன் சும்மா பயங்கரமா வாசாரு இந்த பாட்டுக்கு பூரா. இந்த காலத்துல மட்டுமா இப்படி பாட்டு? அன்னைக்கு எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமே இது மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா பள்ளப்பட்டு கிராமத்துல பழைய சோறு தின்னுக்கிட்ட பங்காளி வீட்டு சிங்காரத்தோட பழைய கதைய பண்ணிக்கிட்ட. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா. ஏதாவது அர்த்தம் இருக்கா? சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா குன்னக்குடி போற வண்டியில குடும்பம் பூரா ஏத்துனா. யாரு? மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எழுத வேண்டியிருக்கு பாட்டு. அருமையா இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, அடே அப்பா, ஒவ்வொரு பொண்ணையும் இது வகை பிரிச்சு பாடி ஒரு கவிஞர் எழுதியிருக்கார். தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, டிக்கெட மரவில் தம்மு அடிச்சா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ, ஐயர் ஒண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ, இன்னமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, கச்சனை கொடுத்து தெரிஞ்சுக்கோ, வடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட. மச்சான் எப்படா வயசுக்கு வர முடியும்? மச்சான் வயசுக்கு வர்றதுக்கு யாராவது பத்திரிக்கை அடிச்சு எதுவும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா? ஆம்பளை பிள்ளைங்க இது வயசுக்கு வர்றேன் யாராவது அதை பற்றி கவலைப்படுறாங்களா? ஆனால் பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்துட்டா மட்டும் பூப்புனித நீராட்டு விழா அப்படின்ட்டு பத்திரிக்கை அடித்து மினிஸ்டர்லாம் கூப்பிட்றாங்க. அதுக்கு அவர் அங்கே வாழ்த்துறை வழங்கிட்டு இருக்கார். அவர் அதுக்கு என்ன வாழ்த்துறை வழங்குறது? நான் உண்மையிலே இது மாதிரி நிகழ்ச்சிகளை கடுமையாக எதிர்ப்பவன். ஒரு பெண் பூப்படைந்தாள் என்பதை ஒரு விளம்பரப்படுத்தி வைக்கின்ற அந்த சடங்கு உண்மையிலே தவறான ஒரு அணுகுமுறை. காரணம், ஒரு பெண் இயல்பாகவே அவள் வயதுக்கு வந்து மாறுவது, வயதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், அதை எதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும்? ஆம்பளை பையலுக்கு வயசுக்கு வர்றானே எவனாவது அவனை பற்றி கவலைப்படுறானா? ஆம்பளை பையலுக்கு எப்போ வயசுக்கு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு? அவனை கண்டுபிடிச்சிடலாம். சின்ன வயசுல அப்பா 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 இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றானா இன்னும் சின்ன பையனா இருக்கான்னு அர்த்தம். அப்பா அப்படின்னா லெவல் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது அவங்க அப்பாவுக்கு அப்பாய் அறிவிப்பு. மகன் ஒரு லெவலை கடக்கிறான், பேசாம அடக்கிட்டு இருயான்னு அர்த்தம். ஆனா சில அப்பனுக்கு அதுக்கப்புறமும் மகனை விரட்டுவான். எங்கடா போயிட்டு வர்ற? வராங்க வர்றோம்ல பெண்ண அடிமை. டே அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? அம்மா சொல்லுச்சு நீ தான் அப்பான்னு அப்படின்னா. டே அப்பாட்ட இப்படித்தான் பேசுறதா? வாயில தானே பேசுறேன், வேற எதுல பேச சொல்ற அப்படிமா. அப்பதான் உங்க அப்பா யோசிக்கிறாரு, சின்ன வயசுல நம்ம சொல்றதெல்லாம் கேட்டானே, இப்ப இப்படி இருக்கானேன்ட்டு. அவன் அப்படித்தான் இருப்பான். அந்த ஏஜ் அவனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதுறேன்ட்டு இப்படி எழுதுகிறார்களே அப்படின்னு யாரு? தனிகவேல் ரொம்ப வேதனைப்பட்டார். இதுக்கு பதில் சொல்லணும் வாங்க. பேராசிரியர் திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் எத்தனை பக்கம் பாருங்க. தாலுகா ஆஃபீஸில் பத்திரம் எழுதுறவர் எழுதின மாதிரி 25 பேப்பர். அவ்வளவு கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம். வாங்க, இலக்கியம் ஆகாது அப்படிங்கிற ஆகும் அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். விளவுமலி மூதூர் என்று தென் தமிழ்நாட்டிலே கொண்டாடக்கூடிய நெல்லை சீமையினுடைய புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை பெருந்தகைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையிலே ஆகச்சிறந்த ஆளுமையாக வீற்றிருக்கக்கூடிய பாடநூல் புத்தக கழகத்தினுடைய தலைவராகவும் இரவு நேர பட்டிமன்ற பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தராகவும் இருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் அவர்களுக்கும் இரு அணியிலும் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையில ஒரு ஆள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ணனா இருந்தாலும் தம்பி ராகவா ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. ஏன்னா அவங்க பாட மாட்டாங்களாம், அதனால அவருக்கு ஓய்வு ராகவனுக்கு. நடுவர் அவர்களே பாடலாம் சும்மாரியா? நீங்க வசனமா சொல்லுங்க, அதை நான் பாடிடுறேன். இல்லை நடுவர், ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரை இசை பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதான்னு.
அதுக்கு 2-3 நல்ல நல்ல எடுத்துக்காட்டுகளை பிரமாதமா பாடி எங்க அணித்தலைவர் பேசிட்டு உட்கார்ந்துக்கிறாரு. இந்த தம்பி தணிகை என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ரொம்ப நுணுக்கமா எதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல உள்ள பாட்டோ துள்ளிசை பாடல்களோ அதெல்லாம் பாடி கைதட்டு வாங்கிக்கிட்டு, இது சரியுமா, இத ஒரு பேராசிரியர் சொல்லணுமா, இதுக்கு ஒரு பேராசிரியர் வரணுமான்னு. தம்பி தணிகை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எம்ஃபில் பிஹெச்டி போன்ற ஆய்வுகளுக்கு பெரும்பாலும் தலைப்பாக இருக்கக்கூடியது மருதகாசி, பட்டுக்கோட்டை, கண்ணதாசன், வாலி, இன்னும் முத்துக்குமார் வரையும் தாண்டி இருக்கக்கூடிய பல திரையிசை பாடல்களைத்தான் தமிழ் கூறும் நல்லுலகம் ஆய்வேட்டிலே வைத்துக் கொண்டு முனைவர் பட்டத்தை வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல பெருமையோடு பதிவு செய்கிறேன். அங்கிருந்து காதலிக்கு கைடு இல்ல வாவாத்தின்னு நீங்க எப்படி சொல்லலாம், இது எப்படி திரையிசை பாடலாகும்? நானே கேட்கிறேன், காதலிக்கு கைடு இருக்கா? 11 கீழ்கணக்கு நூல்ல திருவள்ளுவர் எழுதி வச்சுக்கிறாரு, 3 3வது பாலத்தை சேர்க்கவே மாட்டீங்களே பாவியலா. அதனாலதானே பெரும்பாலும் பிரச்சனை வருது. கம்ப்யூட்டர் பயிற்சி பள்ளி இருக்கு, டிரைவிங் பயிற்சி பள்ளி இருக்கு, திருமண பயிற்சி பள்ளி கூட இருக்கு, திருமண பயிற்சி நிலையம் கூட இருக்கு. காதல் பயிற்சி நிலையம் எங்கேயாவது இருக்கா? ஐயோ ஒன்னே தான் கேட்கிறேன், எங்கேயாவது அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குமா? லவ் ட்ரைனிங் சென்டர் கிடையவே கிடையாது. அதெல்லாம் இயல்பா வர்றது, இல்ல பசி எடுக்கிறது மாதிரி அதுவும் இயல்பா வர்றது, அதுக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை, அவனே பாத்துக்கிருவேன். இல்ல 3வது பாலான காமத்து பால்ல இருக்கு. வள்ளுவர் சொன்ன குறளையும் அதுக்கான பொழிப்புரையும் இந்த மேடையில பதிவு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் இருக்கு, நீங்க வெளியே சொல்லாம வச்சிருக்கிறீங்க. நாங்க அதை டைலூட் பண்ணி கொடுக்குறோம், கட்டியா இருக்கிறத கரைச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான். சாதாரணமா எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையிலே இலக்கியங்களை எடுத்து கூடக்கூடிய மிகப்பெரிய இலக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது சினிமா பாடல்களா மட்டும்தான் சார் இருக்க முடியும், இல்லையா? அங்க இருந்து சொல்றீங்க ஃபெயில் ஆகிறதுல ஆயிட்டீங்க. நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோ, தம்பி சின்ன பையன்றதுனால தெரியல, எப்ப காதல் ஜெயிக்கும் தெரியுமா? அது கல்யாணம் ஆகாம போனா தான் ஜெயிக்கும், நினைச்சப்ப எல்லாம் இனிக்கும். காதல் கல்யாணத்துல முடிஞ்சிருச்சுன்னா செத்தற சாக போறான்னு அர்த்தம். அந்த காதலி சேர்ந்து செத்து போயிருவான். ஒரு காதலி 2 பேரும் செத்து போனாங்கன்னா அது கல்யாணம் நடந்துருச்சுன்னு அர்த்தம், வெற்றி ஆயிடுச்சு. உங்க வாயில இதை நீங்க சொல்லலாமா? காதல்ல ஒரு வெற்றி அடைஞ்சு ஒருத்தன் திருமணம் முடிச்சிட்டான்னா முடிஞ்சு ஜோலிங்கிறாங்க. யாருக்கு? 2 பேருக்கு மேல ஆம்பளைக்கு மட்டும்தானா? 2 பேருக்கும் தான். நீங்க அதுக்கப்புறம் மலம பித்தா அது அரபி குத்துங்க, என்ன பாவகைன்னு கேட்டீங்களே, கலிப்பா, அது துள்ளிசை பாடல். இது துள்ளிசை பாடல், கலிப்பா என்னன்னா திரையிசையில பெரும்பாலும் உழைக்கக்கூடிய மக்கள், ரொம்ப ஆழங்கால் பட வேண்டிய எந்த விஷயமும் அவங்களுக்கு தேவைப்படல. உடல் உழைப்பு தொழிலாளர்கள், மூளை உழைப்பு தொழிலாளர்கள், வாழ்க்கையில பல கட்டத்துல உணர்ச்சி வசப்படுறாங்க பாத்தீங்களா? அந்த கேரக்டர் அவனுக்கு புரியுற மாதிரி, எனக்கு ஃபீல் ஆகுது, இது என் நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி உணர்ச்சிகரமான ஒரு இடத்தை பாடல் தொடும் என்று சொன்னால் அது இலக்கியமாக இருக்க முடியும். அந்த வகையிலே திரை இசை இலக்கியம் தான். துள்ளிசை பாடல்கள் நிறைய இருக்கும். இந்த இதுல முதல் ரேங்க் யாருக்கு தெரியுமா? முத்தையாவுக்கு தான், கண்ணதாசன் அவர்களுக்கு தான் முதல் இடம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க பெரிய பெரிய சங்க இலக்கியமோ அல்லது மகா இதிகாசங்களோ அல்லது நீதி நூல்களோ அதுக்கப்புறம் வந்த புது கவிதைகளுக்கோ சொல்ல முடியாத மிகப்பெரிய பொழிப்புரைய ஒரே ஒரு வரியில 1 மணி நேரம் சொல்லலாம். ஒரு பாடலுக்கான பொழிப்புரை, ஒரு தத்துவ பாடலுக்கு. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடான்னு ஒரு வரி இருக்கு. 2 மணி நேரம் இதுக்கு பொழிப்புரை சொல்லலாம். ஒரு சாதாரண எறும்ப உரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எறும்பினுடைய படைப்பை, கடவுளுடைய அரிதான படைப்பை அப்படியே சொல்ல 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 யானை அளவுக்கு பெருசாயிருமா. எறும்பும் தன் கையால் என்சான் என்கிறது ஒரு பழம் இலக்கிய பாடல். எறும்பை விட சிறுசது தெரியுமா? எறும்பு வாய். எறும்ப வாயை விட சிறுசது தெரியுமா? அது உண்ணக்கூடிய ஒரு வாய் உணவு. எறும்பை பத்தி யோசிக்க 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 எறும்பு தோலை உரித்து பார்த்தால் யானை அளவு பெருசாயிருமா. மனசு அப்படியே இதயத்தினுடைய தோலை உரிக்க உரிக்க அன்பும் அறிவும் தாண்டி ஞானம் பிறந்து விடும் என்று சொல்கிறார். சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு ஒரு தத்துவ பாடல் இருக்குது பாத்தீங்களா? இந்த பாட்டுக்கு இணையாக ஏதாவது ஒரு இலக்கியத்தை கூட நீங்க முடிஞ்சா இனியவன் எடுத்து வந்து வைங்களேன் பார்ப்போம். ஆலயமணியில சிவாஜி கணேசன் என்ன அழகான பாடல் வரீங்க இது. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா,
எரிந்ததடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. சிவாஜி கணேசனை தவிர வேற எந்த நடிகனும் இந்த பாட்டுக்கு நடிக்கவே முடியாது. நடிப்புக்கு டிக்ஷனரி. அந்த வாழ்வியல் இலக்கியம் இருக்குது பாத்தீங்களா, எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கும் பாத்தீங்களா. என் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு கட்டம் இருக்குதுன்னு ஒன்றி போக வைக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் மொழியிலே இலக்கியம் தான். இப்ப நீங்க சாதாரணமா எழுதும் போது பிழை இல்லாமல் எழுதணும், பேசும்போது பிழை இல்லாமல் பேச வேண்டும் என்று சொல்லுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அங்கிட்டு இங்கிட்டு சாடிட்டு நிக்காதல, ஏமல வாரியல் மேல ஏறி நிக்க அப்படின்னா இது மொழி இல்லையா? இது மொழி கிடையாது, இது பிழை அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட வருவீங்களா? இது அழகான வட்டார வழக்கு, எளிமையாக போய் சேரக்கூடிய மொழி இது மட்டும்தான். இது போலத்தான் திரை இலக்கியம். ஏண்டா ஏசுத? நாங்க திருநெல்வேலிக்கு வேலைக்கு வந்தோம்னா நான் பட்ட பாடு, ஏழை ஏசுத அப்படின்னா, ஏசுறதுன்னா என்னன்னே எனக்கு ரொம்ப நேரமா தெரியல. நான் ஏசுநாதரை பத்தி பேசிட்டு இருக்காங்களாக்குன்னு நினைச்சேன். ஏசுறதுன்னா திட்டுறதான். அதுக்கப்புறம் தொலியை உரிச்சிருவேன்ல, கம்ப காணாது அப்படின்னாரு. கம்புனா என்ன, தொலியை உரிக்கிறதுனா என்னடா, தோலை உரிக்கிறது கேள்விப்பட்டிருக்கான். அப்புறம்தான் தோல்ங்கிறது தான் தொலிய அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஏலே ஏசாத, கம்பு காணாதுற, தொலியை உரிச்சிருவோம்ல. ஏலே வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. வயிறு வலிக்கி வலிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க, வலிக்கி அப்படின்னு. நாகேஸ்வர் படத்துல சொல்லுவாங்கல்ல, சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுங்க, சொல்லுவாக அப்படிம்பாரு. கேட்பார்கள் அப்படின்னு சொல்லுவாரு வக்கீல், கேட்பாக அப்படிம்பாரு. கேட்பார்கள் அப்படிம்பாரு, கேட்பாக அப்படிம்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வக்கீல் கேட்பாகன்றுவாரு. இவனால நமக்கு இந்த வியாதி மாறிடுச்சு. அது திருநெல்வேலி வழக்குமா, சுகமா இருக்கும். நடுவர்களே, வட்டார வழக்கும் மொழிதான் மக்களுடைய அடிமனதிலே இருக்கக்கூடிய சாதாரண வாழ்வியல் தானே. அது போலதான் இலக்கியத்தில சினிமா பாடல்களும் இலக்கியம் தான். ஏன்னா அதுதான் டக்குன்னு போய் பக்கத்துல போய் சேருது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்ணதாசன் ஒன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரை இசை பாடல் 2 சொல்லி நான் முடிக்கிறேன். அவன் சொல்லும் போது சொன்னீங்க, ஒரு தத்துவ பாடல் சொன்னோம்ல, காதல் பாடல் ஒண்ணுங்க. நீங்க தமிழ் இலக்கிய பேராசிரியர் திரும்ப திரும்ப கேட்டதுனால வர வழியே இல்லை. நான் ஒரு இலக்கணம் நடத்துவேன், நீ கேட்டுதான் ஆகணும். ஆமா, சலசலன்னா ரெட்டக்கிழவி, பிரிச்சா பொருள் தராது. அடுக்கு தொடர், அதே பாம்பு வாங்க வாங்கன்னா பிரிச்சா பொருள் தரும். இது அடுக்கு தொடர். வந்த சொல்லே மீண்டும் ஒரு முறை, இருமுறை, மும்முறை, 4 முறை அடுக்கி வந்தால் அடுக்கு தொடர். இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாருங்க கண்ணதாசன். ஒரு சொல், முதல் 2 சொல்லு ஒரே சொல்லு, வரும்போது பெயர் சொல்லு, 2வது வரும்போது வினை சொல்லு. இப்படி எந்த கொம்பனும் இதுவரைக்கும் இலக்கியத்துல பாடலங்க. முதலிரவிலே பூஜைக்கு வந்த மலரே வாங்குற பாடலை இதுவரைக்கும் நீங்க எப்படி சாதாரணமா கேட்டுக்கீங்களா? இன்னைக்கு திருப்பி போய் யூடியூப்லயோ எதுலயோ அடிச்சு கேளுங்க. எல்லா வார்த்தைகளும் 2 தடவை வரும். எதுவுமே அடுக்கு தொடர் கிடையாது. முதல்ல இருக்கிறது பெயர் சொல்லு, 2வது இருக்கிறது வினை சொல்லு. ஒரு வரி சொல்றேன் பாருங்களேன். தேனில் ஊறிய மொழியும் பாரு. தேனில் ஊறிய மொழியும்னா முதல்ல இருக்க மொழிங்கிறது பெயர் சொல்லு, லாங்குவேஜ் அர்த்தம். மொழியும்னா சொல்றது, 2வது இருக்கிறது வெறுப்பு, வினை சொல். தேனில் ஊறிய மொழியும் வரும். அடுத்த வரி மலரும் பூ மலரும்னு வரும். முதல்ல இருக்க மலருங்கிறது பூவும் அர்த்தம், 2வது இருக்கிற மலருங்கிறது விரியும் அர்த்தம். ஒவ்வொரு வரியிலையும் முதல்ல பெயர் சொல், 2வது வினை சொல். எந்த கொம்பனும் இது வரைக்கும் இலக்கியத்துல தொடை என்ன, எத்தனை தொடை இருக்கு, என் வகை தொடை இருக்குதுல, எதுகை, மோனை, இயைபு, முரண் எல்லாமே இருக்குல்ல. ஏன்ட்ட படிச்ச போய் ஒரு தடவை எழுதியிருந்தான், தனிய மாதிரி ஒரு பையன். தொடை எத்தனை வைப்படனா 2 வைப்படும், வலதோட இடதோட எழுதியிருந்தான். உங்களுக்கெல்லாம் பாடுற இடத்துல இப்படித்தாப்பா நான் மேடையில இலக்கணம் சொல்லி தர வேண்டியிருக்கு. எங்க ஸ்கூல்ல ஒருத்தன் தமிழ் படிச்சவன் மாத்திரை என்றால் என்ன நடத்திட்டாரு. இக் அரை மாத்திரை, கா ஒரு மாத்திரை, கா 2 மாத்திரை. மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்கு. படிக்கல, எழுதிட்டான். மாத்திரை என்றால் நோய் வந்தால் கொடுக்கப்படுவது. அரசாங்க ஆஸ்பத்திரியில் இலவசமாக கிடைக்கும், மருந்து கடைகளில் காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். பெரும்பாலும் வெள்ளையாகத்தான் இருக்கும். நடுவிலே ஒரு கோடு இருக்கும், அதில் தானா ஆனா என்று போட்டிருப்பார்கள். அதற்கு பெயர் தமிழ்நாடு அரசு என்று பொருள். வாத்தியார் ரைட் போட்டு 5க்கு 5 போட்டார். நீ அந்த மாத்திரையை விட இந்த மாத்திரை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்க பாரு.
நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் நாங்கள் 60களிலும் 70களிலும் 80களிலும் கேட்ட பாடல்கள் இருக்குது பாத்தீங்களா, அந்த பாட்டை கேட்ட முறைக்கும் அந்த பாட்டை கேட்பதற்கான வாய்ப்பும் வேறு வேறாக இருந்தது. இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க தலைப்பு சொன்ன உடனே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் யூடியூப் எடுத்து பாக்குறேன், எது ரொம்ப தடவை கேட்கப்பட்டிருக்கு. இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்ட்ல உள்ள பாட்டை, எந்த பாட்டை ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க, எது ரசிகர் மன்றத்தில் பிரபலமா இருக்குன்றதுக்காக நான் எடுக்கிறேன். நீங்க எதையுமே யாருமே எதிர்பார்க்க முடியாது. எந்த திரை சீட்டும் இல்லை. ரத்த கொதிப்பு, மாமனா இருக்கு, ரத்த கொதிப்பு, நான் ஒச்சக்கல்ல உருண்ட கள்ளப்பருப்பு, இப்படின்னு ஒரு பாட்டு வருங்க. இதுதாங்க பல மில்லியன் வியூஸ் பார்த்திருக்காங்க. உங்களுடைய ரசனை மாறி போயிடுச்சு. நிறைய திரை அதை விட பெரிய மில்லியன் உங்களுக்கு தெரியாதா? ஏய் ரவெல்லாம் ரங்காவுதே, ரபரிக்கு ரவு ரவு, ஏய் தீயெல்லாம் தீவாகுதே, தீ பிடிக்க வாயளவு, அச்சத்தை குறைச்சா மிச்சத்தை கொடுத்தா, அச்சத்தை கொடுத்தா மிச்சத்தை மறுத்தா, ஹே ரவெல்லாம் ரங்காவுதே, ரபரிக்கு லவு லவு, நுக்கவலையா நுக்கவலையா. எப்படி வாசிக்கிறார் வித்தியா ராகவன்? இதுவரைக்கும் வாசித்ததிலே பெஸ்ட் ரிதம் எதுக்கு தான். அவர் பழகினதுல இருந்து இந்த பாட்டுக்கு தான் நிறைய தடவை வாசிருப்பாருன்னு அர்த்தம். நடுவர் அவர்களே, இன்றைக்கான ரசனை மாறி போயிருக்கிறது. இன்னைக்கு வெற்றி தத்தகாரங்கள் இல்லாமல் இல்லை. நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு திரை இசை பாடல்கள் ஃபுல்லா மார்க்கெட்டிங் தான், நீங்க சந்தைப்படுத்துறது தான். நீங்க கோச்சுக்கடாங்க. ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், இங்க உள்ள ஏதாவது இலவசமா புத்தகம் தராங்களா? எல்லாம் மார்க்கெட்டிங் தானங்க, எல்லாமே மார்க்கெட்டிங் தானங்க. சந்தைப்படுத்தாத எது ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் அதிகப்படியா சந்தைப்படுத்துது. வெற்றி தத்தகாரங்களும் இருக்கத்தான் செய்து, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக திரை இசை பாடல்கள் இலக்கியம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க கர்ணனை பத்தி எங்க அணியில இருக்கக்கூடிய ராஜன் அண்ணன் பிரமாதமா பாடி நட்பை பத்தி சொன்னாரு. இப்போ ஒரு கர்ணன் வந்திருக்கு. மாரி செல்வராஜ் ஒரு விஷயத்தை சொல்லி பதிவு பண்ணிருக்காரு. அந்த பாட்டு இதயத்துல போய் உட்காரலையா? அந்த பாட்டு அப்படி கண்ணை மூடிட்டு ரசிக்க முடியலையா? கண்ணை மூடினா 2 சொட்டு கண்ணீர் வரலையா? தங்க மகனை பயப்படாதே, செல்ல மகளே பயப்படாதே, ஆதி குடியே பயப்படாதே, விட்றாதீங்க எம்மோ, விட்றாதீங்க எப்போ, விட்றாதீங்க தாத்தோ, விட்றாதீங்க யாச்சோ, சிறியரை மேம்படச் செய்தால் இங்கே தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்ற பாரதி சொன்ன வரிகள் தானே இந்த திரை இலக்கியத்தில் பிரதிபலிப்பதாக எனக்கு தெரிகிறது. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடானா, பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று சொன்னால் எளிமையான மக்கள், கண்ணத்தரனா வாயத்தரன் சொல்லக்கூடிய பாமரர்களுக்கு இலக்கியமும் அறிவும் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதை கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இந்த திரை இலக்கியம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இங்க பாரதிதாசன் ஆரம்ப காலகட்டத்தில் புதுக்கவி தோற்ற வசனகர்த்தாவாக வந்த பாரதியாக இருக்கட்டும், அவரை தொடர்ந்து வந்த பாரதிதாசனாக இருக்கட்டும், முத திராவிட கழகத்திலிருந்து தன்னுடைய பாசறையாக திரை இசை பாடல்களை மாற்றிக்கொண்டது பாரதிதாசன் என்பது இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் பதிவு பண்றேன். 1950களில் ஓர் இரவு படத்துக்கு துன்பம் நேர்கையில் நீ யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயான்ற பாடலை நாங்க பயன்படுத்திக்கிடவான்னு பாரதிதாசன் கேட்கிறாங்க. விடமாட்டுறாரு. யார் போய் சிபாரிசு பண்ண தெரியுமா? அறிஞர் அண்ணாதுரை போய் கேட்டாரு. ரொம்ப நல்ல காதல் பாடல், படிச்சவங்க மட்டும்தான் படிக்க முடியும், கேட்கிறவங்க எல்லாம் அதை உணர வேண்டும் என்று சொன்னால், அந்த இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தாங்கணுனே 1950களுக்கு முன்னாடி 1000 ரூபாய் சன்மானமாக பெற்றுக்கொண்டு பாரதிதாசனுடைய பாடல் ஒன்று திரையிசைக்கு வந்ததுன்னு சொன்னா அது திரை இலக்கிய பாடலுக்கான பெருமை. சங்கை முழங்கு பாடல் 15 எவ்வளவு பெரிய விஷயம். அது திரையிசைக்காகவே எம்ஜிஆருக்காக எழுதினது. எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தவனே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணு, நான் அமர்ந்திருக்கக்கூடிய அரியணையின் 4 கால்களில் ஒரு காலை தந்தது பட்டுக்கோட்டையார்னு சொல்லலையா? வெறும் 29 வயதிலே வீதி வீதியாக மேடையாக பாடினாரு, பேசினாரு. அவர் செய்யாத தொழில் இல்ல. ஆனா எப்போது திரை இலக்கியத்திற்கு அவர் பாடல் கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்பதான் எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்தது இல்லையா? இந்த போய் சேரக்கூடிய தன்மை தான். நீங்க அங்கிருந்து வந்து அழாதீங்க, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டை, இப்ப என்ன புரியுதோ அந்த ஸ்லாங்ல சொல்ல வேண்டியிருக்கு. காதல் 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 போயின் சாதல் 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 என்று எட்டயபுரத்து கவிஞன் சொன்ன வரிகள் தானே அதுதானே, வேற ஒன்றும் இல்லையே. ஒரே ஒரு பாட்டை சொல்லி நிறைவு பண்றேன். வைரமுத்து அவர்களை சொல்லாம போனா நல்லா இருக்காது. எத்தனை பாட்டு! வாலிப கவிஞர் வாலி 15,000 கவிதை தந்திருக்கிறார். ஒரே ஒரு கவிதை சொல்றேனே, பக்கத்து வீட்டு பருவமச்சான் பார்வையிலேயே படம் பிடிச்சான்னு.
கவித்துவத்துக்கு இதை விட அழகான மிக்க காதல் பாடலை நீங்க பார்க்கவே முடியாது. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலேயே படம் பிடிச்சான், மனதுக்குள்ளே தேரோட்ட மைதீட்டி அந்த மைவிழியால் வடம் பிடிச்சான்னு எழுதிப்பார். மைவிழியால் வடம் பிடிக்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? கவித்துவமான ஒரு வார்த்தைக்கு இதை விட அழகான வார்த்தையை நீங்க சொல்லவே முடியாது. கலித்தொகையில யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் ஞானம் நீயும் எவ்வளி அறியும் செம்புலப்பெயர் நீர் போல் அன்புடை நிந்தம் தாங்கலந்தனவேன்ற அந்த காதல் பாடலை எடுத்து பயன்படுத்தாத கவிஞர்களே கிடையாது. பம்பாய் படத்துல ஒரு வார்த்தை வரும், மழை போல் வந்து என்னோடு கலந்து விடு. இது இலக்கியம் இல்லையா? நான் எவ்வளவு அழகா படிச்சேன் பாத்தீங்களா? அழகா பாடிட்டீங்க. பாட தெரியாட்டி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்த வாய் இன்னைக்கு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, நினைவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்து விடு. அந்த பாட்டை பாடுற அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னு உங்களை நினைச்சு பெருமைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் காரணம். நடுவர் அவர்களே, குறுக்கு சிறுத்தவளைன்னு ஒரு பாடல் இருக்கும். சாதாரணமா பார்த்தா அந்த முதல்வன் பட பாடல் ஒரு காதல் பாடல் போலவே இருக்கும். அதுல ரொம்ப அழகான ஒரு வரி வரும், உசுர் என்னோட இருக்கையில மண்ணோட போவதெங்க, நீ உன் உசுறு என்கிட்ட இருக்கு, அப்படி இருக்கும் போது அட உன் சீவன்ல நான் இல்லையா? கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம். கொல்ல வந்த மரணம் கூட குழம்புதையான்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாத்தீங்களா? யார கொல்றதுன்னு தெரியாம மரணத்துக்கு ஒரு குழப்பம் வருமானு இது எங்க இருந்து தூக்கப்பட்ட வரிகள் தெரியுமா? வாலி இறந்து கிடக்கும் போது தாரை மேல் விழுந்து புலம்புவாள் இல்லையா, அதுல உள்ள பாடல் வரீங்க. கேப்பா, என்ன நீ இப்படி செத்து கிடக்குற, ஏன் உசுறு உன்கிட்டையும் உன் உசுறு என்கிட்ட இருக்கும் இல்லையா சொல்லிக்கிட்டே இருந்த. அப்ப அவன் ராமனுடைய அம்பு தாக்கப்பட்டால் முதல்ல நான் தானே செத்துருக்கணும். என்ன நடந்தது? மரணத்தில் குழப்பம் இருக்கிறது, கொல்வதில் போர் தர்மம் தவறப்பட்டிருக்கிறது என்று தாரை புலம்புவதாக கம்பன் எழுதி இருப்பான் பாத்தீங்களா? அந்த பாடல் வரிதான் இது. செருஆர் தோழ நின் சிந்தை உளேன் எனில் மறுவார் வெஞ்சுரம் என்னையும் வவ்வுமால். அதை விட்டு அம்பு ராமபாரமாகவே இருந்தாலும் என்னத்தாடா முத தொலைச்சிருக்கணும். இது போர் அல்ல, மறைந்திருந்து தாக்கிய அதர்மம் என்ற வரிகளை இந்த வரியில சொல்லியிருப்பாரு. கொல்ல வந்த மரணம் கூட குழம்புமையா என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், இதை எளியவர்களிடத்திலே மிக எளிமையாக கொண்டு சேர்க்க முடியும் என்று சொன்னால் அது திரையிசை பாடல்களால் தான் முடியும். அதை 100 ஆண்டு காலமாக திரையிசை செய்து கொண்டிருக்கிறது. வேற வழியே இல்லாம உங்களுடைய இலக்கிய வரலாறுகளை நீங்கள் 20ஆம் நூற்றாண்டின் கடைசியையும் 21ஆம் நூற்றாண்டின் கடைசியையும் எழுதித்தான் ஆக வேண்டும். இலக்கு கூட்டல் இயம், இலக்கு இருக்க வேண்டும். ஒரு குறிக்கோளோடு சில அழகியலும் கருத்தியலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த மொழிகளிலே அந்தந்த காலகட்டத்திலே இருக்கத்தான் செய்யணும். சினிமா பாட்டுங்கிறது சினிமாவுக்கு உயிர் மாதிரி. சில திரைப்படங்கள் காலத்தால் கரைக்கப்பட்டிருக்கும். காலத்தால் சினிமாக்கள் கரைக்கப்பட்டிருந்தால் கூட அதிலே உள்ள பாடல்கள் எல்லாம் காற்றிலே கரைந்து நம் செவிப்பறைகளிலே மோதிக்கொண்டே இருக்கும். மருதகாசி எழுதின நீலவண்ண கண்ணா வாடாங்கிற பாட்டையும் வாராய் நீ வாராய்ங்கிற பாட்டையும் நம்மால் தவிர்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் பொருத்தி எதை பார்க்க முடிகின்றதோ அது மட்டும்தான் வாழ்வியல் இலக்கியமாக இருக்கும் என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியும் 21ஆம் நூற்றாண்டினுடைய இந்த நடப்பு பகுதியும் திரை இலக்கியம் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. பல கடவுள்களையும் பல மத வழிகளையும் பல மார்க்கங்களையும் விடுதலை போராட்டங்களையும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சமூக நீதிகளையும் எடுத்துக்கொண்டு வைக்கிறது. ஏன்னா சிவப்பதிகாரம்ன்ற ஒரு படத்துல விஷால் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா வருது இன்னைக்கு வரைக்கும். எப்படி பாட முடியுது? திரை இலக்கியத்தால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமனும் நினைவோ, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவோ அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு வந்து எல்லாருடைய காதுகளிலும் கொடுக்க முடிகிறது என்று சொன்னால் அது திரை இலக்கியத்திற்கு மிக மிகப்பெரிய சாத்தியமாக இருக்கிறது. திரைப்பாடல்கள் இலக்கியம்தான் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறது. அதிகப்படியாக கலிப்பா கேட்டீர்கள் என்றால் துள்ளிசை பாடல்கள் தான் கிடைக்கும். நல்ல நல்ல இசைகளும் உள்ளே இருக்கத்தான் செய்கிறது. தேடுங்கள், பாருங்கள், மகிழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திரா சும்மா இலக்கியங்களை அடுத்து உண்மையில அவங்க இப்படி பாடுவாங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சாப்பாடு கொண்டு வர்ற ஒரு பொண்ணு
ரிக்ஷாக்காரங்கெல்லாம் இந்த சாப்பாடு கொண்டு வர்ற பொண்ணை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். சாப்பாடுங்கிறது எவ்வளோ முக்கியம். உதாரணத்துக்கு எங்கள் அம்மா நான் சாப்பிட்றப்ப சொல்லுவாங்க, டே கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சோறை மீதி வச்சு இலையை மூடி வைடாம்பாங்க. எதுக்குமா? அம்மா சொன்னால் சொல்கிறத செய்டா அப்படிம்பாங்க. சரிம்மா அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சு தான் மூடி வைப்பேன். பெரியவன் ஆனோன்னு கேட்டேன், எதுக்குமா இப்படி சோறை கொஞ்சோண்டு மீதி வச்சு மூடி வைக்க சொல்கிறீங்க? டே நீ சாப்பிட்டோன்னு அதை தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடுவோம், நாயெல்லாம் சாப்பிட வரும். நீ கொஞ்சம் சோறு மீதி வச்சுருந்தீங்கன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நினைக்கேன், எந்த மகராசனும் நமக்கு சோறு மீதி வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிடும்டா. நீ வலிச்சு போட்டிருந்தீங்கன்னா நாய் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டி வாங்கக்கூடாதுரா, அதனால கொஞ்சம் சோறை மீதி வைடான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு காலையில் சிற்றுண்டி வழங்கியதால கிட்டத்தட்ட 40% பள்ளியில் இன்னைக்கு மாணவர்கள் அதிகமாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அந்த சாப்பாட்டை பற்றி ஒரு பாட்டு வாலி எழுதியிருக்காரு. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா எங்கப்பா, வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையந்தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. குலாம் காதர் குலாவிலே கறி கிடைக்குது, அது அனுமந்தராவ் சமையலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் ஏறாயிருக்குது, அது பத்மநாபர் ஐயர் வீட்டில் குழம்பில் மிதக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது. சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, அட சோத்த கண்டா பறக்குது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா அப்படின்னு எழுதினார். ஆனா அண்மையில கரூர் மாவட்டத்தில் நடந்தது ஒரு சம்பவம். ஒரு அம்மா சாப்பாடு சமைச்சு கொடுக்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சாப்பிட்ற மாணவர்கள் எல்லாம் ஜாதி வெறியர்களால் தூண்டிவிடப்பட்டு அவங்க சமைச்சா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்சாங்க. பத்திரிகை செய்தி ஆயிடுச்சு. அந்த மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்த டாக்டர் பிரபு சங்கர் ஐஏஎஸ் அந்த இடத்துக்கே போய் ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மா கையில அவர் உட்கார்ந்து சோறு போட சொல்லி கலெக்டர் வந்து ஊர் மக்களை எல்லாம் திரட்டி சாப்பிட்டார் உட்கார்ந்து. உடனே அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்கள் ஆட்சி தலைவர் உங்க ஊருக்கு கிடைச்சிருக்காரு, டாக்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ். அதனால அவங்க வந்து ஒரு பட்டிமன்றத்தை கேட்க இங்க வந்திருக்கிறது உண்மையிலே உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய சமூக பணியும் மக்கள் பணியும் சிறந்து விளங்கணும்னு அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். காரணம் கலெக்டர்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு வர்றப்பே ஒரு ஃபோன் வரும் போயிடுவாங்க. அவர் வந்து ரசித்து கேட்குறாருன்னா உண்மையிலே அதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றி வாழ்த்துக்கள். அது மாதிரி இன்றைய பாடல் இலக்கியமாகுது அப்படின்னு ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒருத்தர் பேசினா கவிஞர் இனியவன் நிறைவாக இலக்கியமாகாது என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கினுடைய பொடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப பரிதாபமாக இருக்குது எதிரணியை பார்க்கின்ற பொழுது. இந்த ரோட்டில் இந்த திருவிழாலாம் அந்த பலூன் சுடுவான் இல்லையா, அவனை பார்த்துட்டு கூட்டு போய் இராணுவத்தில் சேர்ப்பாங்க இல்லையா. இவன் அந்த பலூனையும் நல்லா சுட்டவன், இவனை பார்டரில் விட்டா நல்லா சுடுவான். இந்த 2 பேரும் அதான் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏங்க இலக்கியத்துக்கு என்னங்க பிரச்சனை வந்தது? நீங்கள் எதுக்கு தமிழ் இசை திரை இசை பாடலை போய் அதோட ஒப்பிடுறீங்க? 6 முறை தேசிய விருது வாங்கின வைரமுத்தவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய இலக்கிய நயத்தை என்னுடைய திரை இசை பாடலில் தேடாதீர்கள், என்னுடைய கவிதை புத்தகத்தில் தேடுங்கள் என்று சொன்னார். எழுதினவரே சொல்லிட்ட பிறகு நீங்க எதுக்கு அவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? வாலி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? காசுக்கும் மாசுக்கும் தான் நான் பாட்டு எழுதுறேன் தவிர இலக்கியத்திற்காக ஒன்னும் எழுதுறேன்னு அவரே சொல்லிட்டார். கண்ணதாசன் அவர்கள் கண்ணீர் விட்டு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? நான் இந்த பாட்டு எழுதியதற்காக வெட்கப்படுகிறேன். எந்த பாட்டு தெரியுங்களா? இழந்த பழம் பாட்டு இருக்குல்ல, அது எழுதி முடிச்ச உடனே சொன்னாரு, என் வாழ்க்கையில் நான் பண்ணிய மிகப்பெரிய தவறு இந்த பாட்டு என்று கண்ணதாசனே ஒத்துக்கிட்டாரு. இந்திரா ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு லைன் 2 மணி நேரம் பேசுவேன். நீ பேசுவ தாய், எனக்கு பஸ் 9:30. எனக்கு என்னன்னா நாங்க பரவாயில்ல, உன் கிளாஸ்ல இருக்கிற பசங்க நிலைமை யோசிச்சு பாரு.
இந்த அம்மா ஒரு லைனுக்கே 2 மணி நேரம் பேசணும்னா ஒரு புக்கை நடத்துறதுக்குள்ள அந்த பசங்க என்ன ஆவானு, எல்லாரும் படிப்பு விட்டே போயிட்டு இருப்பானுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது நீங்க ஏன் துள்ளலிசை பாடலாம் கேட்குறீங்கன்னா, ஒரு பாட்டு ஒன்று இருக்காங்க, அசிலி பிசிலி ரசமடி நீ சிரிக்கும் சிரிப்பில் கதகளி. நடுவர் அவர்கள் பாடநூல் கழகத்துடைய தலைவர். எனவே அவர் சொல்ல வேண்டும் அசிலி என்றால் என்ன, பிசிலி என்றால் என்ன. இது எந்த தொல்காப்பியருடைய நூல்ல இருந்து ஆய்வு பண்ணி எடுத்து எழுதுனாங்கன்றது தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏங்க என்னங்க இது, ஒரு நியாயம் வேணாவா? அதே இல்லாம அவர் சொல்றார், மகாபாரதத்திலே கர்ணன் அர்ஜுனன் கர்ணன் தாய கட்ட வாடினா, அவன் மொண்டாட்டி எழுந்தா உடனே இவன் இடுப்பு பிடிச்சி கையை வச்சா அது இடுப்பில் பட்டுடுச்சு, அவ்வளோதான். இந்த ஆள் பேச்சை கேட்டு நான் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உட்காந்துட்டேன் 2024. எங்கம்மான்னு கேட்டேன். அண்ணன் உட்காருங்கண்ணே, அவர் வெளியே போயிருக்காரு, வந்துடுவார். நாங்கள் இந்த பொண்ணு காய் அரைச்சிட்டு இருந்து காயில் அரியும்போது கை அறுத்துடுச்சு, ரத்தம் ஊற்றுச்சு. தேடுற துணி இல்லை, டக்குன்னு எடுத்து வாயில் நான் விரல வச்சிட்டேன். பொண்ணு விரல எடுத்து வாயில் வச்சிட்டேன். புருஷங்கார வாசலில் நிற்கிறான். நான் சொன்னான் பாருங்க, உங்களை எரிக்கவோ புதைக்கவோன்னு கேட்டான். நீ எந்த காலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு மகாபாரதத்தில் நடந்தது இனிய வீட்டில் நடக்குது பாருங்க. எந்த காலத்தோட எந்த காலத்துக்கு இன்னைக்கு நடைமுறை என்னங்க? ஒரு சொல்றாங்க துள்ளலிசை பாடல் பாடாதீங்க, அது களியப்பா, ஆசிரியப்பா, பெரியப்பா, சித்தப்பா. நான் மெதுவா சொல்றேன். கண்ணாலே மெய்யா மெய்யான்னு ஒரு பாட்டு. கண்ணாலே மெய்யா மெய்யா கில்லாதே கியா கியா உள்ளே ஓர் மெய்யா உய்யா நீலையா மையா. கியாவும் உய்யாவும் என்ன ஏங்க? இதெல்லாம் போய் சப்போர்ட் பண்றீங்களே, நாளைக்கு நீங்க ஒரு ஆசிரியர், நாளைக்கு உங்க ஸ்கூலுக்கு போனா உங்களை என்ன ஓட்டுவான்? கொஞ்சமா நியாயம் வேணாங்க. அவர் சொல்றாங்க அப்புறம் சட்டி சுட்டுதடா பாட்டுக்கு ஒரு பாட்டு. அந்த பாட்டு எங்க இருந்து எடுத்தாரு கண்ணதாசனே சொன்னார். பட்டினத்தடிகளுடைய தாய் மரணம் அடைந்த பிறகு அங்க போய் நின்று பார்க்கிறார், விறகுகளால் அடுக்கப்பட்டு தாயுடைய உடல் மேல வச்சிருக்காங்க. அப்ப சொல்றாங்க, என்னை பெற்ற 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றெடுத்த தாய்க்கு விறகுல வச்சிருக்கிறார் சொல்லிட்டு பச்சை வாழை மட்டைகளை போச்சு சொன்னாரு. அன்னை இட்ட தீ அடியை வயிற்றிலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, யானுமிட்ட தீ முழுக முழுகவேன்னு சொன்ன பிறகு பச்சை மரங்கள் பற்றி இருந்த வரலாறு உண்டு. நீங்க ஒரு பாட்டு சொல்ல முடியுமா? யார் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம லாஸ்ட் பேச்சாளர் நினைச்சிட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நான் இருக்கேன், உயிரோடவே இருக்கேன், நான் வருவேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்று ரீசெண்டா பார்த்தேன். ஆலுமா டோலுமா ஐசால் கடி மாலுமா பேச்சு கலீச்சினா கிராக்கி விட்டா சாலுமா. இந்த பாடலை எந்த இலக்கணம் எந்த இலக்கியத்தை பின்பற்றி எழுதிய பாடல் என்று நாளை அவருடைய பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சொல்லி இந்த முழாண்டு தேர்விலே மாணவர்களை குசிப்படுத்தி அவங்க சொல்றாங்க இப்படி எழுதலாம. நான் கேட்கிறேன், நாளைக்கு இந்த பாட்டை அப்படியே எழுதுறான்னு வச்சுங்க, நீங்க மார்க் போடுவீங்களா? நீங்க தேவையில்லாம தேர்வு நேரத்தில் தப்பா நீங்க கைட் பண்றீங்க. நான் சொல்றேன் தமிழக அரசுக்கு, தயவு செய்து அம்மாவோட இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணுங்க சார். இலக்கியம் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்ற நண்பர்களே, இதே மண்ணில் உங்க மண்ணில் படித்த ஒரு எழுத்தாளர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பாட்டி வடசுட்ட கதை. பாட்டி வடசுட்ட கதையை காலகாலமாக நம்ம என்ன சொல்றோம், ஒரு பாட்டி வடை சுட்டிருந்தாங்க, காக்கா வந்து வடையை தூக்கிட்டா போச்சு, திருடிட்டு போச்சு. நரி வந்து பாட்டு பாட சொல்லுது, கீழே வந்தோன்னா அது ஏமாத்திட்டு போச்சு, நம்ம சொல்ல தூக்கிட்டு ஓடிடுச்சு. இல்ல, இந்த எழுத்தாளர் உங்க மண்ணில் பிறந்த ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். அந்த காக்கா மேல போய் உட்காருது, பாட சொல்லுது, கீழே விழுது, நரி திருடி கொண்டு ஓடுகின்ற பொழுது அந்த எழுத்தாளர் எழுதுகிறான், திருடப்பட்ட பொருள் திருடப்படும் நண்பர்களேன்னு எழுதுறான். அடுத்தது முடிக்கல அந்த கதையை, மறுநாள் காக்கா வருது, அதே மாதிரி திருடுது. அடுத்த நாள் வந்து நரி வந்து சொல்லுது, பாட சொல்லுது, காக்கா வடைய காலில் வச்சுட்டு காக்கான்னு பாடுது. அந்த எழுத்தாளர் சொல்கிறார், ஒரு தடவை ஏமாந்தவன் சும்மா ஏமாற மாட்டான். உடனே நரி கோபம் வச்சு, திருடி பிழைக்கிற அசிங்கமா இல்லை அப்படின்னு. அந்த காக்கா கேட்டு, ஏன்ட்ட ஏமாத்தி பிழைக்கிறேன், உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், ஒருத்தங்க அறிவுரை சொல்வதற்கு முன்னால் உன்னுடைய தகுதி என்னவென்று நீ யோசித்து பார் என்று சொல்ற. உடனே 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. சி, கேவலமான பழப்பு. என்னத்துக்கு அந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் அழுதுக்குனே வடை சொல்லுது. இல்லடா, அது ஈரமான சொல்லியில இது பண்ணுது, காஞ்சி சொல்லிங்க கிடைக்கும், மரத்துல உச்சியில கிடைக்கும், நான் உடச்சி போடுறேன், நாம் 2 பேரும் சுமந்துட்டு போய் பாட்டிகிட்ட கொடுக்கலாம். காக்கா உடச்சி போடுது, மர சொல்லி எடுத்துட்டு நரி கொண்டு போய் கொடுத்த உடனே பாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்குது. பாட்டி, சாரி, நாங்கள் திருடுங்க, தப்பு உணர்ந்துட்டோம் அப்படின்னா. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைங்க மாதிரி இருந்தாங்க. இந்த பாட்டி 2 வடையை கொடுத்த உடனே இதுக்கு 2 பேசிட்டு வர மாதிரி அதை காட்சி வைக்கிறாங்க. என்னடா இவ்வளோ நாள் சாப்பிட்ட வடையை விட நீ நல்லா இருக்கு. அந்த எழுத்தாளர் எழுதுகிறார், உழைச்சி சாப்பிட்டா எல்லாமே தான் நல்லா இருக்கும்.
நான் ஒன்றை கேட்டு நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. அம்மா சொன்னாங்க எல்லாமே மார்க்கெட்டிங், எல்லாமே மார்க்கெட்டிங், பணத்துக்காகத்தான் நான் கேட்கின்றேன். மார்க்கெட்டிங்ல தான் விஷமும் விற்கிறான், வாங்கி கொடுப்பீங்களா? மார்க்கெட்டிங் தானே சார். புக்கும் விற்கிறாங்க, பூச்சி மருந்து விற்கிறான். மார்க்கெட்டிங் தான் அவனும் பண்றான். எங்களுடைய பூச்சி மருந்தை தெளிச்சிக்கலாம், நல்லா இருக்கலாம், பூச்சியெல்லாம் செத்துரும், வயிற்றுக்குள்ள பூச்சி நிறைய இருக்குது, ஆளுக்கு ஒரு பால்டெல்லாம் ஒரு அவுன்ஸ் குடிக்கலாமா? என்னங்க நீங்க பேசுறீங்க? நீங்க ஒரு ஆசிரியர், தயவு செய்து இனிமேல் இது போன்ற தலைப்புகள் வந்தால் தயவு செய்து நீங்க ஒத்துக்காதீங்க. நான் பேசலாம், பிரச்சனை கிடையாது. நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு உங்களை போன்ற ஆசிரியரிடம் இருக்கிறது. என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் ஒரு தலைமுறையே விழுந்து விடும் என்ற காரணத்துக்காக தயவு செய்து இனிமேல் இது போன்ற தலைப்புகள் நீங்கள் வர வேண்டாம் என்று கூறி, திரைப்படங்கள் ஒரு கால விளக்கியம் ஆகாது என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கடைசி ஆசிரியர்களுக்கு சாபம் விட்டாரு. நானும் ஆசிரியர் தான், 33 வருஷம். இப்ப பதவியில் இல்லை. 33 வருஷம் வாத்தியாரா இருந்த ஒரே காரணத்துக்காக தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு ஆசிரியரை பாடநூல் கழக தலைவராக உட்கார வைக்கணும்ட்டு அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தாரு. உண்மையிலே ஒரு வாத்தியார்களுக்கு இப்படி வாத்தியார்கள் மேல இவ்வளவு கோபம் ஏன்னு தெரியல. இனியவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெல்லை ரசிகர்களை பார்க்கும்போது 9 மணியை கடந்தாலும் நான் நீங்க ஒரு 50 பேர் எந்திரிப்பீங்க. நம்ம லைப்ரரியன்ட்ட சொல்லி ஐயா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, முடிச்சிடவா அப்படின்னு கேட்கலான் இருந்தேன். நீங்க என்னடான்னா எனக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துடலாமான்ட்டு. இப்ப பட்டிமன்றம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, திண்டுக்கல்லா திருநெல்வேலியானு அதுல உங்களை தப்பா கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி, வெற்றி எங்கள் திருநெல்வேலியினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். அதுக்காக உங்கள்கிட்ட 1.5 மணி நேரம் நான் தீர்ப்பு சொல்ல போறதில்லை. ஷார்ட்டா ஜட்ஜ்மெண்ட் மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடல்களை இலக்கியம் ஆகும் ஆகாது அப்படிங்கிறதுக்கு மனசுல ஒரு மனிதனுக்கு ஈரம் வேணும். ஒரு மனிதனுக்கு முக்கியமான 3 குணாதிசயங்கள் எதுன்னா, நல்ல நகைச்சுவையை கேட்டு மனவிட்டு சிரிக்கணும், ஒரு சோகமான சம்பவம் நடந்தா 2 சொட்டு கண்ணீர் விடணும், சமூக விரோத செயல் நடந்தா கோவப்படணும். இந்த 3 குணமும் ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அவன் இந்த உலகத்துல வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. இந்த குணங்களை நிறைய உங்களுக்கு வளர்த்தெடுத்த எழுத்தாளர்கள் நிறைந்த இடம் இந்த நெல்லை மாவட்டம். வண்ணதாசன் ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதை, பிணம் தூக்கின்னு ஒரு கதை. தலைப்பே பிணந்தூக்கின்னு எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, ஒரு பிணத்தை தூக்குறவன் கலகம் பண்றான். யார் யாரு செத்தவன் எவனோ தெரியல, எனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க நீங்க, என் வீட்டுல எல்லாம் எவ்வளவு விலைவாசி உயர்ந்து போச்சு, எனக்கு தூக்குறதுக்கு சம்பளம் வேணும், கொண்டு போய் இறக்குறதுக்கு சம்பளம் வேணும், தனித்தனியா எனக்கு ரூபா வேணும் அப்படின்னு பெரிய சண்டை. சர்ரா, நீ வாங்குறத விட உனக்கு அதிகமா நான் பணம் தர்றோம் அப்படின்ட்டு, நீ வழக்கமா வாங்குறது 500 ரூபா, இந்த தடவை உனக்கு 2000 ரூபா தர்றோம்டான்ட்டான். சந்தோஷமா தூக்கிட்டுறதுக்காக அந்த பிணத்தை பார்க்கிறான். யாரு? பிணந்தூக்கி பார்த்துட்டு தூக்கிட்டு அழுதுகிட்டே வர்றான், கண்ணீர் விட்டு அழுகுறான். ஏன்டா அழுகுற அப்படின்னா, இல்லைங்கய்யா என்னடா 1500 ரூபாய்க்கு சண்டை போட்டான், இந்த அழுகிறானேன்ட்டு முடிச்சுட்டு கீழே வச்சுட்டு சொன்னா, நான் என் குழந்தை பிறந்தோன்னு போட்டோ எடுக்க வந்தேன். இந்த செத்தவர் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருந்தவர், பாப்பா பிள்ளை அவர் பேரு. போட்டோ எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த அந்த 5 ரூபாயை கொடுத்தேன். உங்ககிட்ட எல்லாம் போய் காசு வாங்கிட்டு நான் போட்டோ எடுக்கிறதா, வச்சுக்கடா அப்படின்னு அன்னைக்கு எனக்கு 5 ரூபாயை திருப்பி கொடுத்தாரு. அவரை தூக்குறதுக்கு நான் காசு வாங்கினேன்னா நான் மனசாட்சி இல்லாதவனா போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த காசை வாங்காம இறக்கி வச்சுட்டு இடத்த காலி பண்ணி ஓடிட்டானா. அந்த பிணம் தூக்கி எங்கே சென்றான் என்று தெரியவில்லைன்னு கதையை முடிச்சிருப்பார் வண்ணதாசன் என்ற உங்கள் மண்ணின் மைந்தர். ஒரு மனுஷனுக்கு ஈரம் இருந்தா தான் ஒரு விஷயத்தை ரசிக்க முடியும். இன்னைக்கு ஒரு பேப்பரை மடிக்கணும்னா என்ன செய்யறான், மடிச்சு கிழிக்கணும்னா எவ்வளவுதான் மடிச்சாலும் இந்த அப்படி நாக்கில் ஒரு இழுப்பு கொடுத்துட்டா அழகா அப்படி நூல் மாதிரி கிளியும். துணி அயன் பண்ணணும்னா லேசா தண்ணியை தெளிச்சு அயன் பண்ண அது பாட்டுக்கு, தண்ணி எதுக்கு தெளிக்கிறான், அந்த சுருக்கத்தை எல்லாம் எடுத்துறான். அதே மாதிரி தலையை பாருங்க, லேசா இப்படி ஈரமா இருந்துச்சுனாக்க தோட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நகம் வெட்டுறப்ப அந்த நகத்தை ஊற வச்சு வெட்டினோம்னா 5 நிமிஷத்துல வெட்டிடலாம். ஈரம் இருந்தால் எந்த செயலும் எளிமையாக நடக்கும்ங்கிறதுக்கு இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம எடுத்து பேசணும்.
இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன், திரைப்பட பாடல்கள் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சில பாடல்களை எழுதியிருப்பார்கள். அதனால அந்த பாட்டில் இலக்கியமோ இலக்கண வரம்போ எதுவுமே இருக்காது. ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 அச்சு வெல்ல பேச்சுக்காரி ரண்டக 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 ரண்ட ஐயாரெட்டு சொல்லுக்காரி ரண்டக ரண்ட. இந்த பாட்டை எழுதினது யாரு தெரியுமா? 6 முறை தேசிய விருது வாங்கின கவி பேரரசு வைரமுத்து. அந்த படத்தில் இருக்க ரெமோங்கிற கேரக்டருக்காக இந்த பாட்டை எழுதியிருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இது மாதிரி எத்தனையோ பாட்டை சொல்லலாம். ராத்திரி நேரத்து பூஜையில் முதலிரவப்ப கேட்கிற பாட்டா இது? பயமா இருக்கும். இதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்ட பாடல்கள். இதை போய் ஏன் இலக்கியத்தை போய் அதில் ஏன் தேடுறீங்கன்னு கேட்குறாங்க. இலக்கியம் ஆகாது அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு காலம் மாறி இருக்கு. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு என்னன்னா, மாரியம்மன் கோயிலில் 2 பொம்மையை வச்சு ஒரு பொம்மைக்காரரு பயாஸ்கோப் காட்டுவார். அப்போ ஒரு பாட்டு போடுவார். ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அளவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. அந்த பொம்மை அப்படின்னு கைதட்டான். நாங்கள் ஒரு 5 காசு கொடுத்து அந்த கைதட்டுற பொம்மையை பார்த்து அப்படி சிரிப்போம். ஒரு ஜவு மிட்டாய் விற்கிறவர் கூட ஒரு பொம்மையை காமிச்சு தான் விற்பாரு. கை தட்ட அந்த பொம்மை. அவர் ஏகப்பட்ட பழமொழி சொல்லுவார். மணப்பாறை முறுக்கு மானியால நொறுக்கு இத்தனை ஜவு மிட்டாய் அப்படின்னு வாட்சி கட்டி விடுவார், மோதிரம் போட்டு விடுவார், கம்பல் போட்டு விடுவார். இதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் ஒரு புது சீரியல் பார்க்குறான். என் பேரன்லாம் பார்த்தா, டே பட்லு, என்னடா சமோசாவை தின்னுபிட்டு என்னை விட்டுட்டு எங்கடா போற பட்லு? உடனே மோட்டு, டே இல்லடா மோட்டு, நம்மளை இன்னைக்கு ஜான் துரத்திட்டு வர்றான், நீ என்ன எப்படியாவது நம்ம காப்பாத்திட்டு போனோம். சிங்கம் சார்ட்ட போய் உடனே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இல்லடா, சிங்கம் சார் நமக்கு எதிராக கிளம்பிட்டாரா, நம்ம 2 பேரும் தப்பிச்சு போயிடலாம்டா. சமோசாவை உடனே கைப்பற்றா மோட்டு அப்படின்னு 2 பேரும் ஓடுறாங்க. அந்த பொம்மையை பார்த்து அப்படி கை தட்டுறான் என் பேரன். அவன்கிட்ட போய் ஜிஞ்சின்னு காஞ்ச போதாத்தா போ அப்படிங்கிறான். அவங்களுக்கு அவன் லெவலுக்கு இப்போ மாறிடுச்சு. டோரா, இப்ப நம்ம எங்க போறோம்? பாலைவனம், காடு, ஏரி. அதுக்கு நமக்கு வழி தெரியல. என்ன பண்ணணும்? நான் த மேப், நான் த மேப், நான் த மேப்னு ஒரு மேப் வந்து வழி காட்டுது. இன்னைக்கு நம்மளுக்கும் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் வழி காட்டுறதுக்கு இன்னைக்கு கூகுள் மேப் வந்துருச்சு. முன்னையெல்லாம் ஒருத்தன்ட்ட வழி கேட்டு பாடாப்பட்டு அந்த இடத்துக்கு போவான். இப்படி தான் கூகுள் போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போய் நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அந்த கல்யாண மண்டபத்தில். கூகுள் மாற்றி காமிச்சிருச்சு. கேபிஆர் கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு பதிலாக கேவிஆர் கல்யாண மண்டபத்துக்கு போய் என்னை வரவேற்று லியோனி ஒன்ட்டாடுறா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் மேடையில் கூப்பிட்டு சால்வையெல்லாம் போத்தி நினைவு பரிசு கொடுத்து நினைவே தாலி எடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றான். சாப்பிட்டு கூப்பிட்டு வர்றான். எங்க சார் உங்களுக்காக பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. டே முடிச்சு வச்சுட்டேன்டா கல்யாணத்தை அப்படின்னா. இல்லை எங்கேயா போய் முடிச்சு வச்ச அப்படின்னா. அவனுக்கு பாருங்க, ஒரு 5 காசு செலவு இல்லாமல் லியோனி தலைமையில கல்யாணத்தை முடிச்சுட்டான் அவன். ஆனால் இவன் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து கல்யாண முகூர்த்த நேரம்லாம் போய் அதுக்கப்புறம் போய் ஏயா கேபிஆருக்கு போல கேவிஆருக்கு போயிட்டேன்டா என்னடா பண்ண சொல்கிறேன்ட்டு. கூகுள் மேப் காலம். பாட்டு எப்படி இருந்தாலும் ஒரு பாட்டை வச்சு இன்னைக்கு திரைப்பட பாடல் இலக்கியமா இலக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, அவருக்கு ஒரு வழக்கு வருது. மதுரையில் இருக்க சுடுகாடு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் அந்த சுடுகாடு அப்படின்ட்டு வந்து ஃபைட் பண்றாங்க. இந்த சுடுகாட்டில் நாங்க மட்டும்தான் புதைப்போம், ஆனா வேற குரூப் வந்து புதைக்கிறான் அப்படின்னு வழக்கு. ஏண்டா செத்த பிறகுமாடா ஜாதி? பணத்துக்கு பிறகு அதுல என்ன ஜாதின்னு எழுதி வைக்க முடியுமா? அலெக்சாண்டருடைய வாத்தியார் தான் கேட்டாரு. அலெக்சாண்டர் இப்படித்தான் ஜாதி பித்து பிடிச்சி அலைஞ்சார். டயோஜீனஸ் அவருடைய வாத்தியாரு 3 மண்டை ஓட்டை வரிசையா வச்சு அலெக்சாண்டரை கூப்பிட்டாரு. இது உங்க தாத்தாவோட மண்டை ஓடு, இதுல ஒண்ணு இருக்கு, எதுன்னு கண்டுபிடியான்னாரு. மண்டை ஓட்டில் எப்படி தாத்தான்னு கண்டுபிடிக்கிறது? ராஜாவுக்கும் மண்டை ஓடு ஒன்று தான், கூலி வேலை செய்கிறவனுக்கு மண்டை ஓடு ஒன்று தான்.
மண்டவோடு எப்படி ஒன்றோ அதே மாதிரி ஜாதியே மனுஷன்ட்ட கிடையாதுடா, நம்மளா ஏற்படுத்திக்கிட்டதுடான்னு அன்னைக்கு டயோஜினஸ் சொன்னார். நீதிபதி சந்துருகிட்ட இப்படி ஒரு வழக்கு வருது. அப்ப அவர் அந்த வாதாடுற வழக்கறிஞர், எங்கள் ஜாதிக்கென்று பாத்தியப்பட்ட இந்த இடம் அது எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறார். நீதிபதி சந்துரு மேடையில அந்த நீதிபதி ஆசனத்திலிருந்து வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறார், நீங்க நெத்தியில என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்கிறார். விபூதி போட்டிருக்கார். அது என்னன்றார். சாம்பல். சாம்பல்னா என்ன? ஒரு எதையாவது எரிச்சா கிடைக்கிறதுக்கு பேர் தான் சாம்பல். எதை எரிச்சு உண்டாக்குன சாம்பல்னு நீங்க நெத்தியில பூசியிருக்க தெரியுமான்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க அதெல்லாம் தெரியாது. எதுன்னே யாரை எரிச்சானே தெரியாத ஒரு சாம்பலை நீ நெத்தியில பூசியிருக்கும் பொழுது ஒரு மனிதனை எரித்தால் உண்டாகக்கூடிய சாம்பல் எந்த ஜாதிக்காரனுக்கும் ஒரே கலர்ல தாண்டா இருக்கான். அதைத்தான் நீ நெத்தியில பூசியிருக்க. இதுல என்ன ஜாதி? அதனால ஜாதி என்பது இறந்த பிறகு கல்லறையில் தேவையில்லை. அதுக்கு நான் ஒரு பாட்டை எடுத்துக்காட்டா சொல்றேன்னு மருதகாசி எழுதிய பாட்டை நீதிபதி தீர்ப்புல எழுதியிருக்காரு. எந்த பாட்டு தெரியுமா? சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி எங்கே, அரசனும் எங்கே, அரசனும் எங்கே, கசடனும் எங்கே, ஆடி ஓய்ந்த பின் கூடுவார் இங்கே, உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. நீதிபதி தீர்ப்புல ஒரு திரைப்பட பாடலை எழுதி ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காருன்னா இதுக்கு மேல ஒரு திரைப்பட பாடலை இலக்கியம்னு நம்ம சொல்றதுக்கு வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? இன்னைக்கும் பார்க்கிறோம், அழகுனா நம்ம ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அழகி போட்டி நடத்துறாங்க. பியூட்டி ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு கிரீடத்தை வச்சு போடுறான். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போஸ்டர், பெரிய போஸ்டர். மாப்பிள்ளை அவ்வளவு அழகா இருக்கான். பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு கண்ணங்கரேர்னு இந்த சோடா புட்டி போட்டு ஒரு மாதிரி கோழி சோடா கதாநாயகி மாதிரி இருக்கு. என்னடா இப்படி கப்புள்? கேட்டா 15 வருஷம் லவ் பண்ணான அந்த பொண்ணை. அவ்வளவு அழகான மாப்பிள்ளை, இந்த பொண்ணை இப்படி லவ் பண்ணான்ட்டு அவன்கிட்ட மாப்பிள்ளைட்டே கேட்டுட்டேன், எப்புட்றா டேய் எப்புட்றா? அதுக்கு அவன் சொன்ன, உங்களுக்கு அவ அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், எனக்கு அவ எப்படி அழகா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ எனக்கு அழகா இருக்கா, உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா பார். டேய் எவ்வளவோ 35 வருஷம் பட்டிமன்றம் பேசின லியோனிக்கு ஒரு வரியில வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேடா அப்படின்னு. எனக்கு அவ அழகா இருக்குன்னா உங்களுக்கு அவ அழகா இருக்குன்னு, அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார்னார் அப்படின்னு சொன்னா அந்த பையன். வைரமுத்து எழுதியிருக்காரு ஒரு பாட்டு, என்ன அழகான பாட்டு பாருங்க. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் உலவுகின்றதே அதுவா, உலவுகின்றதே அதுவா, முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா, தள்ளி உள்ளதே அதுவா, ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய், அதுவா அதுவா அதுவா. பல்லு ஒண்ணு தள்ளி இருக்குன்னா எத்து பல்லு. அந்த எத்து பல்லு அவனுக்கு அழகா தெரியுது. அவனுக்கு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு மட்டும் அப்படி ஓரமா இருக்கும், அதை ரசிப்பான். அங்கே சிரிக்கிறப்ப அப்படி ஒரு சிங்கப்பல்லு இருக்கு பார் அப்படின்ட்டு. முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா, முகத்தின் மேலே முடிகள் எல்லாம் உலவுகின்றதே அதுவா, பரட்ட தலை, அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய்,
ஒவ்வொரு வார்த்தையும் தப்பு அப்படியே அப்படி கடிச்சிட்டு பேசுது. இல்லைங்க மாமா, காப்பி போட்டு தட்டா? இல்லை மாமா. அப்புறம் இல்லை மாமா. போலாமா மாமா? புத்தக திருவிழாக்கு லியோனி பட்டிமன்றம் போலாமா? அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய். ஒவ்வொரு பெண்ணிடமும் ஒரு சிறப்பானதை ஒரு மனிதன் ரசிக்கிறான். அழகுங்கிறது நம்ம மனசு தானே ஒழிய உடல் என்பது அழகு அல்ல. இதை உலகத்துக்கு சொன்னவன் தமிழை மட்டும்தான். அன்னைக்கு தமிழனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு. அந்த கருப்பு நிறம் உழைப்பின் நிறம். அந்த நிறம் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் என் மனதுக்கு நீ உரிமை உள்ளவளாக அழகுள்ளவளாக இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் இலக்கியம் ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கு ஒரு வரியில சொல்லிடலாம். ஒரு நீதிபதிக்கே தீர்ப்பு எழுதுவதற்கு உதவி செய்திருக்கு என்றால் இலக்கை நிர்ணயம் செய்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியது திரைப்பட பாடல். ஒரு மனைவியிடம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையை, தத்துவத்தை கவிப்பேரரசு வைரமுத்து போன்ற கவிஞர்கள் எழுதிய பாடல்கள். நல்ல பாடல்களை தேர்வு செய்து ரசித்தால் திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகும். காரணம், இந்த புத்தக திருவிழாவில் நான் பார்த்தேன், திரைப்பட பாடல்களை பற்றிய திறனாய்வு நூல்கள் எக்கச்சக்கமாக விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. இன்று தமிழ் துறையில் ஆய்வு கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அதிக ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதே பாடல்களை மையமாக வைத்துத்தான் என்று சொல்லி திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகும். அதை ரசித்து கேட்டு வாழ்க்கையில் பயன்பெறுவோம் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த நெல்லை நகரத்தின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி, புத்தக திருவிழா வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.